தேவனுடைய கிருபையின் பிரசனத்தினால் தேவன் ஒவ்வொருவரும் நிரம்ப போகிற கிருபைக்காக இந்த ஆராதனை கால வேளையிலே தேவன் புதிய புதிய ஆசீர்வாதத்தினாலும் புதிய புதிய நன்மைகளாலும் தேவனுடைய கிருபையின் பிரசனத்தினால் நம்மளை நிரம்ப போகிற கிருபைக்காக இந்த வருடத்தில் முதலாவது ஆராதனையை தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு ஒரு பாக்கியமும் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் எவ்வளவு ஒரு நன்மையுமாய் தேவன் நம்மை இதுவரைக்கும் வழிநடத்தின தேவன் இனி வழிநடத்துவார் சொல்லி விசுவாசத்தோடு இதுவரைக்கும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இதுவரைக்கும் அவருடைய கிருபையினாலும் அவருடைய செட்டையின் மறைவிலே வைத்து நம்மளை பாதுகாத்து தேவன் இதுவரைக்கும் நம்மளை பாதுகாத்த தேவனை எல்லாரும் உற்சாகமாய் கைகளை தட்டி ஒரு 5 நிமிடம் இயேசுவுடைய நாமத்தை கைகளை தட்டி மகிமைப்படுத்த பார்க்கலாம். நல்ல வாயில திறந்து துதிக்க பார்க்கலாம். இயேசுவுடைய கிருபை அளவில்லாத நம்மளை நிரப்ப போகிற கிருபைக்காக நல்ல கைகளை தட்டி வாயில திறந்து ஹalleluya ஹalleluya தேவனே மகிமை 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 ஓ ஜீசஸ். நல்ல கைகளை தட்டி அன்னை பாஷை கிருபை உள்ளவங்க நல்ல கைகளை தட்டி அன்னை பாஷையில பேசி அப்பாவை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இயேசுவோட பேசுங்க பார்க்கலாம். ஹalleluya தேவனின் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை பண்ண முடியாது. இந்த வருடத்தில் தேவன் உங்களுக்கு செய்ய வைத்திருக்கிற நன்மைகளை ஒருவரும் தடை பண்ண முடியாது. இந்த வருடத்தில் தேவன் கொடுக்க வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஒருவரும் தடை பண்ண முடியாது. எந்த தடைகளாக இருந்தாலும் எந்த கட்டுகளாக இருந்தாலும் இந்த துதிக்கிற வேலையில நீ தேவனை துதிக்கிற வேலையில நீங்க அப்பாவை மயக்கப்படுத்துற வேலையில கட்டுகளை உடைக்கிற ஆவியானவர் உங்களுக்கு விரோதமா உங்கள் ஆசீர்வாதத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தருடைய உடைக்கிற போகிற கிருபைக்காக நல்ல கைகளை தட்டி துதிக்க 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 எதிர்பார்க்கின்ற நன்மை எதிர்பார்க்கின்ற ஆசீர்வாதங்களை தேவன் இந்த ஆராதனைகளை கைகூடி வர பண்ண போகிறார். ஓ ஹalleluya ஹalleluya எதிர்பார்க்கின்ற நன்மைகளை கர்த்தர் இன்னைக்கு பரலோகத்திலிருந்து தர போகிறார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல மகனே, இந்த பூமிக்குள்ள ஆசீர்வாதம் அல்ல மகளே, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் பரலோகத்தின் சிறப்பு போல கர்த்தர் கொடுக்க போகிற கிருபைக்காக ஓ நல்ல கைகளை தட்டி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அந்த பிரதர் உங்களுடைய தொழில ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஆராதனை வேளையிலே ஒரு புதிய அபிஷேகத்தினாலே நீங்க தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக் கொள்ளும்போது ஒரு நிறைவான நன்மையை தேவன் தருவதற்கு அவர் வல்லவர். கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. நல்ல கைகளை தட்டி எல்லாரும்
அக்கினி என்னை நோக்கி வீசிடு வெண்புறாவை போல என்மேல் வந்த வந்துடு உலகாலை முடங்கியது உலகாலவல்ல உலகாலை முடங்கியது உலகாலவல்ல நீ செல்லாத வேண்டுமே இது செல்லும் என்னையே நீ செல்லாத வேண்டுமே இது செல்லும் நல்ல கைது செல்லும் என்னக என்ன சத்தத்தை வைத்து பாடுவோம் என்னக அக்கினி என்னை நோக்கி வீசிடு வெண்புறாவை போல என்மேல் வந்த பரிசடி அக்கினி
எல்லாரும் பரலோகத்தின் கைகளை உயர்த்தி உமக்கே நன்றி, உமக்கே நன்றி. உங்க அன்பு பெரிதே, தயவு பெரிதே. சொல்லுங்க, உங்க அன்பு பெரிதே, தயவு. ஆயிரத்தி சொல்லுங்க.
நம்முடைய ஜெபத்தோடு மனங்கள் படிடலாம். ஓய்வு நாள் ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய பாஸ்டர் அவர் ஜெபம் பண்ணுவார். ஆமென். நம்ம அப்படியே ஜெபத்தோடு இருப்போம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த முதலாம் நாள் ஆராதனைக்காகவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. கடந்த ஒரு காலமாய் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களுடைய தேவைகளை எல்லாம் அற்புதமாக அதிசயமாக கர்த்தர் சந்தித்து நீர் எங்களை வழிநடத்தி வந்த தயவுக்காக கிருபைக்காக உமக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் தாவே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஜீவன் சுகம் பலன் யாவும் தந்து ஆண்டவரே இந்த நாளில் உடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா என்று கூப்பிட தேவன் அந்த மேலான கிருபைக்காக இறக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். மகிமைகளை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். தெய்வீக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கர்த்தர் எங்களை நிரப்பினதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலின் ஜெய பலமானவரே துதிக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவரப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோங்க தாவே. அப்பா அந்த வருடத்தில் முதலாம் ஆராதனைக்காக நாங்கள் வந்திருக்கிறோங்க தாவே. அப்பா வருஷத்தின் நன்மை நாள் முடி சூட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வருஷம் எங்களுக்கு நன்மை நாள் கர்த்தர் முடி சூட்டுவீராக. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நன்மை நாள் எங்கள் வாயை திருப்தியாகும்படியாக ஜெபிக்கிறோங்க தாவே. உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன நன்மைகளை நினைத்து உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறார்களோ என் தேவனாகிய கர்த்தர் அந்த நன்மைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. செய்கிற வேலைகள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறியவர்கள் பெரியவர்கள் வாலிபர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுங்கப்பா. கையின் பிரயாசங்களை குறைவாக இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை சாப்பிடுகிற நன்மைகளை தேவன் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வருடத்தில் கடன்களை அடைந்து சந்தோஷமாய் ஆண்டவரே அப்பா தன் நாட்களை கழிக்க தேவன் இறக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நல்ல சத்திய வசனங்களை கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக போதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற உள்ளங்கள் ஆண்டவரை திறக்கப்பட்டு குழந்து விட்டு ஏறியதற்கான வார்த்தைகளை கர்த்தர் பேசி ஆவியிலே ஆத்மாவிலே பலனடைந்தவர்களாய் ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபையுள்ள கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதி. மீதியான பாவம் முழுவதையும் பரிசுத்த ஆவியானுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பக்கத்துல கைபிடிச்சு காட் பிளேஸ் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற அருமையான பிஷப் ஜெபராஜ் ஐயா அவர்களையும் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நம்மத்தில் வந்திருக்கிற அருமையான போதகர் விக்டர் வீரமணி ஐயா அவர்களையும் வாழ்த்து கையில் தட்டி உற்சாகம் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஆக நம்முடைய தலைமை போதகர் அவர்களையும் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு அறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த புதிய வருடத்திலே இந்த முதலாவது ஆராதனை கர்த்தர் நம்ம தந்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஒரு அறையிலே சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த புதிய வருடத்திலே புதிய ஆசீர்வாதங்களையும் நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளையும் தேவன் ரெட்டிப்பாக தேவன் நம்மளுக்கு தந்து நம்மளை சந்தோஷப்படுத்த என் தேவனாலே கூடும். விசுவாசிக்கிற ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் ஒரு செலிமினி இருப்போம். ஒரு சங்கீத பகுதியை நாம் மாறி மாறி வாசித்து நாம் மீதான பகுதிக்கு நாம் கடந்து செல்லலாம். நம்ம எல்லாரும் ஒரு எளிமையில் இருக்கலாம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், இன்றும் என்றுமே. ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், இன்றும் என்றுமே. நம்ம
சேர்ந்து சொல்வோம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், குமாரனுக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் இன்னும் என்றுமே. ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் இன்னும் என்றுமே. சங்கீதம் 1 நாம் எல்லோரும் மாறி மாறி வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. சேர்ந்து வாசிப்போம். துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆமென். நல்ல சங்கீதம் மூலம் ஆண்டு நாம் மகிமைப்படுத்துக்காய் கைகளை ஒத்தி சோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். கடந்த வருடங்கள் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்த தேவனை சோத்திரம் பண்ணுவோம். இதுவரைக்கும் ஒரு குறை இல்லாமல் தீங்கு இல்லாமல் நம்மளை நடத்தின தேவனை சோத்திரம் பண்ணுவோம். ஆமென். சொல்றோம். நம்ம எல்லாரும் அப்படியே உட்காரலாம். இந்த ஆராதனையிலே தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால நன்மை நாளும் அந்த சங்கீத பகுதியும் தேவன் ஆசீர்வதித்தரும்படியாய் நம்ம இதில் இருக்கிற அருமையான விட்டரைய ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம என்ன அப்படியே ஜெபத்தோடு இருப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நாங்கள் துதிக்கிறோம், உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, 2026 வருஷத்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். முதலாம் வாரத்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனை உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அழகிய மண்டபத்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஐக்கிய திருசபையை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். போதகரை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. விசுவாச பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவங்க குடும்பம் எல்லாம் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஆராய முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் ஆண்டவரே அப்பா நீ செய்கிற தேவன் ஆண்டவரே. அன்றைய வந்திருக்க ஆண்டவர் அப்பா, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்பா ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் ஆண்டவர் இந்த வருஷத்துல என் தேவன் செய்யும்படியாக, அவன் குடும்பத்துல செய்யும்படியாக, வியாபாரத்துல செய்யும்படியாக ஆண்டவர் அப்பா, ஆண்டவர் வேலைக்கு போற இடத்துல செய்யும்படியாக, காலேஜில் ஆண்டவர் அப்பா உடைய கரை இருக்கும்படியாக, தகப்பனே சிறு பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே அப்பா உடைய கரை இருக்கும்படியாக ராஜா ஆண்டவரே இந்த வருஷத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்துவங்கள் ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக ராஜா இந்த வேலையில் அப்பா அவங்க நோக்கி நாங்கள் மன்றாடி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன வேண்டுதலோடு கூட இருக்கிறாங்களோ அப்பா அந்த வேண்டுதல் எல்லாவற்றுக்கும் அப்பா இந்த வருஷத்துல என் தேவன் நல்ல பதிலை தரும்படியாக தகப்பனே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சங்கீதம் 85ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அப்பா, கர்த்தர் நன்மையானதை தருவேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே இந்த வருஷத்துக்கு எல்லாம் நன்மையான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் உடைய கருத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம இருக்கிற அருமையான பிஷப் ஐயா ஆண்டுடைய வார்த்தையை நம்மளோட பகிர்ந்து கொள்வாங்க. நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கரங்கள் தட்டி நம்மளை வரவேற்போமா? ஆமென். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து வானத்தை பூமியை படைத்தவர். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். இயேசு கிறிஸ்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. என்னை அழைத்து வந்த அன்பின் தெய்வம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து அனுமதித்த பேராயர் டாக்டர் அலெக்சாண்டர் அவர்களுக்கு நன்றி சொல்லி பேசணும். பேராயர் அம்மா அவர்களுக்கு நன்றி சொல்லி, ஸ்தல போதகர் ரெவரண்ட் சார்லஸ் அவர்களுக்கு நன்றி சொல்லி வந்திருக்கிற அனைவருக்கும்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டம்மா இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் திலோத்தில் வந்துட்டு போயிட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் ஒரு முறை வந்தாங்க, இன்றைக்கு கூட வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் இந்த வருஷத்தில் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம். நமக்கு தெரிந்த வாக்குத்தத்தம். கடந்த ஆண்டில் இந்த வாக்குத்தத்தத்தில் உள்ள பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று நாம் பார்த்தோம். இந்த ஆண்டில் காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று சில வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்தரின் ஐக்கிய திருச்சபையின் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமாம், தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார் என்கிற இந்த வாக்குத்தத்தங்கள் அடங்கிய பாடலை நானும் எங்கள் வீட்டு அம்மா பேராயர் டாக்டர் சொல்லாராணி அவர்களும் சேர்ந்து பாட போகிறோம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எங்களோடு சேர்ந்து பாடுங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் உற்சாகமாக எங்களோடு சேர்ந்து பாடும்படி உங்களை அன்பாக விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் கிருபை செய்வாராக. வேதம் சொல்லுகிறது, யோபு 5:9, யோபு 9:10. எடுத்தவங்க வாசிக்கலாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். தேவன் இன்றைக்கு காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத, ஆராய்ச்சி பண்ண முடியாத அளவில் தேவன் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள். செய்து முடிப்பார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள். செய்து முடிப்பார். செய்யப்படாத பெரிய காரியம் கர்த்தர் செய்கிறார். அறியப்படாத, எட்டப்படாத பெரிய காரியம் கர்த்தர் செய்கிறார். பூமியெங்கும் செய்யப்படாத பெரிய காரியம் கர்த்தர் செய்கிறார்.
வார்த்தைக்கு கடந்து செல்வோம். ஆண்டவர் கிருபை செய்வாராக. தேவாதி தேவன் நம்முடைய மத்தியிலே பேசும்படிக்கு இந்த வார்த்தையில் உள்ள வசனங்களை நாம் எல்லாரும் கவனிக்க இருக்கிறோம். ஆண்டவர் முதலாவது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 43:19. ஏசாயா 43. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது தோன்றும். ஆண்டவர் சொல்லுகிறார், 3 காரியம் பற்றி பேசப்படும். கடந்த நாட்களில் பெரிய காரியங்களில் 3 விஷயம் நாம் பேசினோம். நீங்கள் அதை தெரிந்திருக்கிறீர்கள். தெரியலன்னா கூட மீண்டும் நீங்கள் ட்ரூ காட் டிவியில் சர்ச் பண்ணீங்கன்னா, போன வருஷம் இதே ஜனவரியில் நான் பேசியிருக்கிற அந்த வார்த்தைகளை நீங்கள் காண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வேண்டாம், வீட்டில் போய் பாருங்கள். இன்றைய நாட்களில் 3 காரியங்களை கர்த்தர் செய்கிறார். முதலாவது என்ன காரியம் செய்கிறார்னா, புதிய காரியத்தை செய்கிறார். அந்த வசனத்தை மீண்டுமாய் வாசியுங்கள். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அவைகள் தோன்றும். அல்லேலூயா. நீங்க உங்க கண்களால பார்ப்பீங்க, நீங்க அதிசயப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க. அது உங்கள் கண்கள் காணும்படி அது தோன்றும். அல்லேலூயா. புதுசா உங்களுக்கு சில விஷயங்களை செய்ய போறார், புதிதான காரியங்களை செய்ய போறார். எடுத்துக்காட்டாக ஜனவரி மாதம் நேற்று முதல் முறையாக ஸ்தோத்திரம் நாம் ஊழியர் கூட்டம் நம்முடைய அதிசய மாளிகை ஸ்தலத்தில் நடந்தது. 40 பேர் வந்தாங்க, பயனடைந்தாங்க, பலனடைந்தாங்க. ஸ்தோத்திரம். எங்களோடு கர்த்தரை துதித்தார்கள். அல்லேலூயா. இது ஒரு புதிய துவக்கம். ஆமென். கடந்த ஆண்டில் ஒரே ஒரு மீட்டிங் நடத்தினோம். ஸ்தோத்திரம். அது பொதுவாக எல்லா ஊழியர் செய்கிறவர்களுக்கும் வைத்திருந்தோம். இந்த ஆண்டில் ஐயா சொன்னாங்க, நம்ம அடிக்கடி இந்த ஊழியர் கூட்டம் நடத்தணும்னு சொன்னாங்க. நேற்று நடந்த கூட்டத்தை பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருந்தது. அல்லேலூயா. நாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது, ஊழியர் செய்கிறவர்கள் இணைந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். இப்போ சபையார் நாம் இணைந்து ஜெபிக்கிறதுனால, ஆராதிக்கிறதுனால தான் அடுத்த கட்டம் நடந்தது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்க சபையில் அநேக பயிற்சி வகுப்புகள் நடந்தது, வேத பாடங்கள் நடந்தது, அநேக கோர்ஸ் நடத்தப்பட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. இந்த சபை கூடி வருகிறதுனால தான் அப்படிப்பட்ட நன்மைகள் நடந்தது. அடுத்தடுத்து சபைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ ஊழியக்காரர்கள் கூடி ஜெபிக்கும் போது அடுத்தடுத்து தேவன் பெரிய காரியங்களை செய்வார், புதிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. தேவன் புதிதான அதிசயமான காரியங்களை வேதத்திலிருந்து நமக்கு விளக்கி சொல்லி நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு புதுசா ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். உங்க வீட்டில் ஒரு புதிய காரியம் நடக்கும். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதம் உண்டாகும். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமாகாத பிள்ளைகளுக்கு புதிய நல்ல வாழ்க்கை அமையும். நீங்கள் புதிதாய் வீடு கட்டும்படி தேவன் உங்களுக்கு அதிசயம் செய்வார். நீங்கள் புதிதாய் ஜெபக்குழுக்கள் உருவாக்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு அதிசயம் செய்வார். சபையோடு இணைந்து ஊழியம் செய்யும்படியாய் புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. புதுசு ஆண்டவருக்குள்ள நாம் வளர வேண்டும். நீங்க உங்க தெருவில் ஜெபக்குழு இல்லைன்னா நம்ம சபை சார்பாக ஜெபக்குழு தொடங்குங்க, புதுசா செய்யுங்க. இது முன்னாடி இல்லை, ஆனா இனி கர்த்தர் உருவாக்கணும். ஆமென். ஜெபக்குழுனா எத்தனை பேர் ஜெபிக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஜெபிக்கணும் ஜெபக்குழுனா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல். இது ஒரு ஜெபக்குழு. எத்தனை பேர் ஜெபிச்சாங்க? 4 பேர் தான் இருந்தாங்க. ஸ்தோத்திரம். உங்கள் ஊழியக்காரர் யாராவது வந்தால் கூட இருந்து ஒரு 3 பேர் இருந்தால் போதும். ஒரு தெருவுக்கு ஜெபக்குழுக்கள் பிரேயர்ஸை உருவாக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம்.
அப்படி உருவாக்கி நீங்கள் தனியாக செயல்படக்கூடாது, சபையோடு இணைந்து செயல்படணும். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் பிரசங்கம் பண்ணி தெரிஞ்சால் தனியாலாம் போயிடக்கூடாது. இணைந்து தேவ ஆசீர்வாதத்தோடு, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தோடு நம்ம சபையிலே இருந்து நாம் ஊழியம் செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இப்போ எத்தனை பிரேயர் செல் உங்களுக்கு இருக்குன்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரிய 10 சபைகள் இருக்கிறதுன்னு எனக்கு நான் லிஸ்ட் வச்சுருக்கேன். உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எத்தனை சபை இருக்குது? 10 சபை இருக்குது. அப்படி நான் லிஸ்ட் வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 43 பிரேயர் செல் பாருங்க. இயேசு கிறிஸ்து 40 அடிக்கு மேலே 39 அடி வாங்கினாரு. அதை தாண்டி, அந்த எண்ணிக்கையை தாண்டி 43 இருக்குது. கரங்களை தட்டி கர்த்தரை ஆமென். அல்லேலூயா. ஒரு புதிய செயல்பாடுகளை உருவாக்கும்படிக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. இந்த வருஷத்துல 100 பிரேயர் செல் உருவாக்குவோம். ஆமென். ஒரு புதிய காரியம் நடக்கட்டும். ஆமென். ஜெபிச்சு பாருங்க. 4 பேரா நீங்க ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை பாருங்க. பெரிய புதிய அனுபவங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் தொடரும்பதை உதவி செய்வார். அல்லேலூயா. இதற்கு பின்பு உங்கள் பொருளாதார ஆசீர்வாதத்தில் பெரிய வளர்ச்சியை பார்ப்பீங்க. வேலையில் அதிக சம்பளத்தை, பெரிய சம்பளத்தை பார்ப்பீங்க. பிசினஸ்ல அதிக சம்பளத்தை, பெரிய சம்பளத்தை பார்ப்பீங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களுக்குள்ளே வரங்கள் கிரியை செய்கிற புதிய அனுபவத்தை பார்ப்பீங்க. நீங்கள் பேசுகிற அந்நிய பாசையில புதிய மாற்றத்தை பார்ப்பீங்க. அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை அல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதம் தீர்க்க தரிசனம் வரும்போது ஆமென் அல்லேலூயான்னு கை தட்டி தேவனை மகிமைப்படுத்தணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறார். இந்த வசனத்தை மீண்டுமாய் வாசியுங்கள். இதோ புதிய காரியத்தை இந்த ஆண்டில் நான் உங்களுக்கு செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு திருவிழம் பற்றுகிறார். சொன்னது நிறைவேறும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கும், உங்க வீட்டில் நடக்கும், மனைவிக்கு உங்க கணவருக்கு நடக்கும். ஆண்டவர் புதிய காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்ய போகிறார். தேவன் அப்படியே செய்வாராக. இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 34:10 வாசியுங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா இன்றைக்கு ஒரு ஆலோசனை அதுல இருந்து உங்களுக்கு தர்றேன். அதற்கு ஆகும். இதோ நான் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். உடன்படிக்கை என்னது? சோதரம். உடன்படிக்கை என்னது? ஒப்பந்தம். நோவாவோடு தேவன் ஒரு ஒப்பந்தம் பண்ணினார். ஒரு ஒப்பந்தம் பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஒப்பந்தம் பண்ணினார் பாருங்க. நோவா பார்த்து ஒப்பந்தம் பண்ண, நோவா நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாய், என் ஊழியத்தை செய்தாய், மழையினால் தண்ணீரினால் நான் இந்த பூமியை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை செய்தார். இந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அது என்ன அடையாளம்? வானவில் அடையாளம். அல்லேலூயா. தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டுல தேவன் உங்களோடு ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார்? கவனியுங்கள், வாசியுங்கள். பூமி எங்கும், இந்த பூமியில, பூமின்னு சொன்னா அதுல என்னது அடங்குது? பூமி எங்கும் அப்படின்னு சொன்னா இதுல என்ன சம்பவம் அடங்குது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா? பூமி எங்கும்னா எத்தனை கண்டம் இருக்கிறது? 7. சொல்லுங்க, எத்தனை கண்டம் இருக்குது? 7 கண்டம். எத்தனை மக்கள் இருக்கிறாங்க? 800 கோடி மக்கள். அல்லேலூயா. ஆனா 800 கோடி கரெக்டா எண்ணப்பட்டு இருக்கிறது. அதுக்கு மேலேயும் இருக்கும். 800 கோடி மக்களுக்கும் பூமி எங்கும் 7 கண்டங்களுக்கும் 800 கோடி மக்களுக்கும் நம்ம நாட்டு பேர் என்ன பேரு? இந்திய தேசம், இந்தியா, இந்து தேசம். இதே மாதிரி எத்தனை நாடு இருக்கிறது? 250 நாடுகள் இருக்குது. ஜோபனம் நீங்க இருக்கலாம். 800 கோடி மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, 250 தேசங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, 7 கண்டங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ரட்சித்து எங்க சபையை நிரப்பணும். ஜெபிக்கணும்.
அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் நம்ம சபைக்கு தான் வரணும். அப்படிதான் நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம சபையை நிரப்பணும். தேவன் திரளாய் நிரப்பணும். ஸ்தோத்திரம். பூமி எங்கும் வாசியுங்கள். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக செய்வேன். அல்லேலூயா. பூமி எங்கும் செய்யப்படாத ஒரு அதிசயமான காரியத்தை தேவன் செய்ய போகிறார். யாருக்கு செய்ய போகிறார்? நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய சபைக்கு செய்ய போகிறார். ஆமென். கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கலாம் நம்ம யாருக்குமே தெரியாதவர்கள், நமக்கு முடியாது, நமக்கு அந்த மாதிரி வசதி இல்லை, ஆள்பலம் இல்லை, பணபலம் இல்லை, நமக்கு யாரும் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட தான் ஒப்பந்தம் பண்ணுகிறார். உங்களை கொண்டு பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை ஆண்டவர் உங்கள் மத்தியில் செய்ய போகிறார். இல்லையா? செய்யப்படாத அதிசயமான காரியத்தை செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நடந்திருக்காது, ஆனா இனி செய்ய போறேன். இதுக்கு முன்னாடி நடந்திருக்க நீங்க பார்த்திருக்க முடியாது, ஆனால் தேவன் இனி செய்வார். ஆமென். ஆமா, கடந்த ஆண்டுல எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தாங்க. ஆனா ஒரு அதிசயம் நடந்துச்சு. என்ன அதிசயம் தெரியுமா? சென்னையில 20 டிவி சேனல் இருக்கிறது. ஆசீர்வாதம் டிவி, நம்பிக்கை டிவி, ஜாய் டிவி, இப்படி நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற, பேசுகிற, பாடுகிற டிவி தொலைக்காட்சிகள் இருக்கிறது. இது எதுக்கு இருக்குன்னு சொன்னா, எல்லா வீடுகளுக்குள்ளும் கர்த்தருடைய வார்த்தை போகணும் அப்படின்னு தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நல்லவன் கையில் டிவி கிடைக்கணும், நல்ல காரியங்களை பார்க்கணும், மற்ற காரியங்களை மூடணும். ஆமென். கத்தி இருக்கிறது, கத்தியை நம்ம வீட்டில் பயன்படுத்தணும். கத்தி பயன்படுத்துறீங்க. லேடிஸ் எல்லாருமே கத்தி பயன்படுத்துறீங்கல்ல, எல்லாருமே கத்தி பயன்படுத்துறீங்க. ஜென்ஸும் கத்தி பயன்படுத்துறாங்க. கத்தி, இவ்வளவு கத்தி பயன்படுத்துறீங்க. எதுக்கு பயன்படுத்துறீங்க? வெண்டைக்காய் நறுக்க, கத்திரிக்காய் நறுக்க, முருங்கைக்காய் நறுக்க பயன்படுத்துறோம். ஆனால் இதே கத்திய கெட்ட சிந்தையோடு, கெட்ட குணத்தோடு நாம் பயன்படுத்தினால் அது ஆபத்தில் முடியும். ஆமென். ஒரு சொல்லுங்க. ஒரு சகோதரி தூத்துக்குடியில் அவங்க ஒரு மாப்பிள்ளையை விரும்பியிருக்காங்க, லவ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாப்பிள்ளை இவங்களை வேண்டான்னு போயிட்டாங்க. உடனே அந்த சகோதரி சின்ன கத்தி, காய் இருக்கிற கத்தி எடுத்து கத்தி கையில் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த உடனே நரம்பு கட்டாயி மயங்கி விழுந்துட்டாங்க. இது கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்து. அப்போ நம்ம ஞானம் உள்ளவர்கள் கெட்ட காரியத்துக்கு கத்தியை பயன்படுத்த மாட்டோம். இது ஒரு பொல்லாத பிசாசனுடைய வேலை. அப்போ நம்ம எப்பவும் தெளிந்த புத்தியாகவே இருக்கணும். நம்மகிட்ட இருக்கிற கத்தி நம்முடைய குடும்பத்தின் ஆகார தேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்தப்பட வேண்டும். அதுபோல நம்மகிட்ட இருக்கிற தொலைக்காட்சிகள் நல்ல காரியங்களுக்கு மாத்திரம் பயன்படுத்தணும். மற்ற நேரம் ஆஃப் பண்ணி போடணும். நம்ம ஆண்டவருடைய செய்தி கேட்கணும், ஆண்டவருடைய வசனங்களை கேட்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். டிவி இருந்தால், முன்னாடி காலங்களில் பிரசங்கம் பண்ணுவாங்க, டிவி இருந்தால் அந்த வீடு பாவத்துக்குள்ளே மாட்டிக்கணும்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டிவி இருந்தால் நீங்கள் பாவத்துக்குள்ளே மாற்றுவதில்லை, தவறாய் பயன்படுத்தும் போது நீங்கள் பாவத்துக்குள்ளே மாட்டிக்கிடுவீங்க. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரோடு இருக்குது, ரோட்டில் நான் நடு ரோட்டில் தான் போவேன் அப்படின்னு நீங்கள் நடு ரோட்டில் நடந்தால் என்ன நடக்கும்? பின்னாடி ஒரு லாரிக்கார ஒரு இடிச்சுப்பாங்க, கீழே விழுந்துடும், செத்து போயிடும். ஆமென். நம்ம பயன்படுத்துகிற விதம் சைடில் தான் போகணும். நம்ம எந்தெந்த காரியத்துக்கு எதை பயன்படுத்தணுமோ அப்போ அதன் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கும். அல்லேலூயா. இதற்காக இந்த தொலைக்காட்சிகள் நமக்கு தேவன் இந்தியாவில் ஏற்படுத்தி இருக்கிறார். 20 தொலைக்காட்சிகளில் நடக்காத ஒரு அதிசயம், எங்கும் செய்யப்படாத ஒரு அதிசயம். நம்ம ஜாய் டிவியில் ஊழியர் கூட்டம் நடந்துச்சு. டிவியில் ஊழியர் கூட்டம், அந்த ஸ்டேஷனில் ஸ்டூடியோவில் நம்முடைய செனட் ஆஃப் வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சிலுடைய ஊழியர் கூட்டம் நடந்துச்சு. செய்யப்படாத ஒரு அதிசயம். அல்லேலூயா. உலகம் முழுவதும் அந்த ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டது. இதன் மூலமாய் தேவன் ஜெபிக்க ஜெபிக்க தேவன் அழிவுகளை நீக்குவார். ஜெபம் பண்ணா அழிவு போயிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? நாம் அழிக்கப்பட மாட்டோம். ஜெபம் பண்ணா அழிக்கப்பட மாட்டோம். ஜீவனோடு தொடர்ந்து வாக்கும்.
ஜெபம் நமக்கு தேசத்துக்கு அழிவை கொண்டு வராது. அதுக்காக தான் நம்ம கூடி கூடி ஜெபிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆராதிக்கிறோம். அதுக்காக தான் ஜெபக்குழுக்களை உருவாக்கணும். இந்த வருஷம் எத்தனை ஜெபக்குழு உருவாக்கணும்னு நம்ம பேசிக்கிட்டோம். சத்தமே 100 ஜெபக்குழுவை உருவாக்க வேண்டும். அப்போ தேவன் புதிய காரியத்தை செய்யணும். புதிய காரியத்தை செய்யும் போது தேவன் செய்யப்படாத, பூமியில் செய்யப்படாத அதிசயம் நம்முடைய மத்தியில் செய்வார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, பூமி எங்கும் செய்யப்படாது அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் உங்களுக்கு நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், உங்க வீட்டில் நடக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு செய்யப்படாத ஒரு காரியத்தை, அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அதிசயமானவர், அவருடைய பிறப்பு அதிசயமானது. அவர் அதிசயமானவர் என்ற பெயரிலேயே பிறந்தார். அந்த பெயரில் அமைக்கப்பட்ட ஒரு அதிசய மாளிகையை நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒன்று வைக்கிறார். ஆமென். நல்ல சொல்லுங்க. தேவன் அப்படி செய்ததற்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீண்டும் இந்த வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவன், நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதி இடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை, காரியங்களை, கிரியைகளை, அதிசயங்களை காண்பார்கள். ஆமென். எவ்வளவு பெரிய மகிமையான ஒரு காரியத்தை நம்ம இடத்துல பேசுறாரு பாருங்க. கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இந்த 1ஆம் மாசத்துல, இந்த முதலாவது வாரத்துல பழமா பறிச்சு சாப்பிடுற மாதிரி வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மிடத்திலே பேசுகிற மகிமையின் தேவனாக இந்த நாட்களிலே இருக்கிறார். அல்லேலூயா. 3வது வசனத்தை வாசிப்போம். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 10:24. சாமுவேல் 7:21. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்க விரும்புகிற காரியத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். விரும்புகிற காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்வார். 3வது இதுதான். முதல்ல என்ன காரியம் செய்தார்? புதிய காரியம் செய்தார். 2வது என்ன காரியம் செய்கிறார்? செய்யப்படாத அதிசயமான காரியத்தை செய்கிறார். 3வது என்ன சொல்கிறார்? விரும்புகிற காரியத்தை செய்வார். ஆமென். நீங்க என்ன விரும்புகிறீங்களோ அதை கர்த்தர் செய்வார். இனி செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமா, நீங்க விரும்புறது இது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க விரும்புகிறதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு சில விருப்பம் இருக்கும். ஆண்டவரே, எங்க சபையில இந்த காரியத்தை செய்தா எங்களுக்கு சந்தோஷம் அப்படி நீங்க விரும்புவீங்க. அதை கூட கர்த்தர் செய்வார். உங்க வீடு எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருந்தா நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஒரே ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டான். சில வீட்டில் ஒரே ஒரு நான் எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ எனக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டிருந்தா, எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டிருந்தா, என் சகோதரிகள் 4 பேரும் ரட்சிக்கப்பட்டிருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்படியெல்லாம் நான் விரும்பினேன். ஆனால் நான் தனிமையாக இருக்கும்போது அது ரொம்ப சங்கடமாக இருந்தது. நான் மட்டும் இயேசுவை அறிந்து கொண்டு சந்தோஷமா இருக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அம்மாவுக்கு, என் சகோதரிகளுக்கெல்லாம் இது அனுபவம் கிடைக்கலையே, எங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கலையே, பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப மன வருத்தப்பட்டிருந்தேன். அப்போ நான் விரும்பினேன், இவங்களாம் ரட்சிக்கப்படணும், இவங்களோடு சேர்ந்து ஜெபிக்கணும், ஆலயத்துக்கு வரணும், வேதத்தின் ஆசீர்வாதங்களை வாசித்து சுதந்திரிக்கணும், இந்த கண்கள் திறக்கப்படணும்னு நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். ஆனால் அன்றைய காலங்களில் எனக்கு அது நடக்கலை. ஆனால் இன்றைய காலத்தில் நான் விரும்பினது எல்லாம் நடந்துருச்சு. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா ஞானசாரம் எடுத்துட்டாங்க, சகோதரிகள் எல்லாம் ஞானசாரம் எடுத்துட்டாங்க. 2வது சகோதரி இங்கே தான் ஊழியத்தில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் திருமணம் ஆகாமல், திருமணமே வேண்டான்னு ஊழியத்தில் இருக்கிறது.
ஊழியம் தான் முக்கியம், கர்த்தர் தான் முக்கியம், இதுதான் எனக்கு மேன்மை அப்படின்னு அவங்க ஒரு பெரிய பிரதிஷ்டைக்குள்ள இருக்கிறாங்க. மூத்த சகோதரி சபையில் பெரிய மூப்பராக இருக்கிறாங்க. சோத்திரம். அங்கே வருகிற 300 பேருக்கு அவங்க தான் சமைச்சு போடுறாங்க வாரம் வாரம். வருகிற எல்லா 40-50 பிள்ளைகளுக்கு சின்ன கிளாஸ் ஹெட் மாஸ்டர் அவங்க தான். 7 கிளாஸ் 8 கிளாஸ் இருக்குது, 8 கிளாஸ் ஹெட் மாஸ்டர் அவங்க தான். அப்படியே ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. சரி, இப்படி இருந்தால் என்ன நடக்கும்? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? நம்ம குடும்பம் எல்லாரும் ஊழியத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? ஆசீர்வாதங்கள் நம்ம சோத்திரம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம தலைமையில வந்து விழுந்து. அல்லேலூயா. நம்ம மேல வந்துடும். ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் மேல மேல உயர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, விரும்பினதெல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது. என் சகோதரிமார்களுக்கு விரும்பினதெல்லாம் கிடைச்சிச்சு. என்ன விரும்பினாங்களோ அத்தனையும் கிடைச்சிச்சு, எல்லாருக்கும் கிடைச்சிச்சு. விரும்பினதை விட அதிகமாக நல்லது செய்தான். ஆமென். 2 பேர் விருப்பம் இருந்துச்சு. ஏசாவுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு, யாக்கோப்புக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. ஏசாவுக்கு என்ன விருப்பம் இருந்துச்சு? வயிறு நிறைஞ்சா போதும், சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற விருப்பம் இருந்துச்சு. ஆனால் இன்னொரு ஆளுக்கு யாக்கோப்புக்கு என்ன விருப்பம் இருந்துச்சு? ஆசீர்வாதம், பெரியோர்களின் ஆலோசனையின்படி, வேத நன்மைகளின் ஆலோசனைகளின்படி ஆசீர்வாதம் என் தலையில வரணும். அதுக்கு செயல்பட்டான், அதற்கு பிரயாசப்பட்டான், அதற்கு அவன் முயற்சி செய்தான். பெற்றோர் வழியில கீழ்ப்படிந்து நடந்தான். உங்க பெற்றோர் கிறிஸ்தவர்களா இருந்தால் அவங்க வழியில நீங்க கீழ்ப்படிந்து கண்டிப்பா நடக்கணும். பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தால், ஆவிக்குரிய சபையில நல்லா ஜெபிக்கிறவர்களா இருந்தால் அவங்களுக்கு நீங்க முற்றிலும் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். உங்க சுய விருப்பத்தை அங்க நீங்க காட்ட முடியாது. சோதர பெற்றோர்கள் ரட்சிக்கப்படலைன்னா நீங்க சபையின் தலைவர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா உங்க குடும்பத்துல சரீர பிரகாரமா ஆவிக்குரிய தகப்பன் இல்லாத போது சபையில் உள்ள ஊழியம் செய்கிறவர்கள் தான் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருப்பார்கள். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு வசனம் சொல்லிக் கொடுப்போம். என்ன வசனம் சொல்லிக் கொடுப்போம்? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்க. எங்க அப்பா ரட்சிக்கப்படல. எனக்கு இந்த வசனம் ஒரு பெரிய சங்கடமா போச்சு. பெற்றோருக்கு கீழ்ப்படியும்னு சொல்லியிருக்குது. பிள்ளைகளே, இந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. பிள்ளைகளே, நீங்க உங்க பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது எனக்கு விளக்கம் தெரியல. அப்போ நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்கு விளக்கம் தெரியல. என்ன பெற்றோருக்கு கீழ்ப்படியுமாங்க? அப்பா சபைக்கு போக வேண்டாம்னு சொல்றாரு. ரட்சிக்கப்படல எங்க அப்பா. இந்த டைம்ல நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். சர்ச்சுக்கு போகக்கூடாதா? அங்கெல்லாம் போகக்கூடாது, வேதத்தை படிக்கக்கூடாது, ஜெபிக்கிறவங்களோட சேரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனம் சொல்லுது கீழ்ப்படின்னு சொல்லுது. அவர் போகக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னா போகக்கூடாதா? அவர் ஜெபிக்க கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னா ஜெபிக்க கூடாதா? எனக்கு ஒரே குழப்பமாயிட்டு. அப்பந்தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம தகப்பன் தான் சரியில்லை, ஆவிக்குரிய தகப்பன் கேட்போம் அப்படின்னு சொல்லி, அப்போ ராஜாயா பாஸ்டர் மாறினார். ஆமாம், அவர் சீனியர் அந்த காலத்தில் எங்கள் ஏரியாவில். அவர் எங்களுக்கு அந்த நேரத்தில் பாஸ்டராக இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நீயா இது வசனம் கீழ்ப்படி சொல்லுது, எங்கள் அப்பா ஜென்மாவுக்கு சர்ச்சுக்கு போகாதுன்னு சொல்கிறாரு, இது என்னைய அநியாயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நல்லா கவனிங்க தம்பி, அதில் என்ன எழுதியிருக்கு பாருங்க, கர்த்தருக்குள். உங்கள் பெற்றோர் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அவங்க கர்த்தருக்கு உள்ளே இல்லை, வெளியே இருக்கிறாங்க, அவங்க பாவத்தில் இருக்கிறாங்க, பாவ வழியில் உங்களை நடத்துகிறாங்கன்னா அதுக்கு கீழ்ப்படிய தேவை. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அல்லேலூயா. பிரல்லே சொல்லுங்க, பிரல்லே சொல்லுங்க. அப்போ நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சு வாழ்வது தான் நியாயமான வாழ்க்கை. கீழ்ப்படியாமல் வாழ்ந்தா நியாயம் கிடையாது. நீங்க தேவ சபையினுடைய தகப்பனுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தாதான் நியாயம், நீதி. அது அப்படி வாழ்கிற போதுதான் ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் போற சபைக்கு என்னுடைய சிஸ்டர் மாதிரி என் கூட வந்தாங்க. எங்க அம்மா அப்பா எல்லாரும் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க.
ஸ்தோத்திரம். காரணம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படிஞ்சு வாழணும். நம்ம விரும்புகிறது நமக்கு கிடைக்கும். மேன் நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு வரும். நீங்கள் இந்த வருஷத்தில் என்னெல்லாம் விரும்பி இருக்கீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் அதை செய்வார். அதுக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிங்க. சுருக்கமாக ஒரு சின்ன உதாரணம். இப்போ எனக்கு உங்களுக்கு ஒரு வீடு இல்லை அப்படின்னா, ஆண்டவரே நான் விரும்புகிறேன், வீடு விரும்புகிறேன், அந்த வீட்டை வாய்க்க பண்ணணும், அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, அதை கர்த்தர் வாய்க்க பண்ணிடுவார். ஆமென். இன்னொரு காரியம், ஒரு நல்ல வேலை வேணும். எனக்கு இந்த சம்பளம் காணலையா, இந்த சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது, 10,000 12,000 ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 50,000 1,00,000 சம்பளம் வேணும், விரும்புங்க. அப்படி தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அது உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. விரும்புகிற காரியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இது போல எல்லா காரியத்திலும் உங்கள் விருப்பத்தை நீங்கள் தேவனுக்கு தெரியப்படும். வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரர்கள் அவங்களுக்கு ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க போய் யாரையாவது விரும்பிட்டு இது எனக்கு நடத்தி தரணும்னு சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் ஒரு பையனை விரும்பிட்டு கட்டிதாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அது தவறான காரியம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை பெற்றோர் கரெக்டாக ஏற்பாடு பண்ணி, சபையில் ஆண்டவர் ஏற்பாடு பண்ணி அதை வாய்க்க பண்ணுவார். அது வரைக்கும் நம்ம காத்து தான் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தேவன் பெற்றோர் மூலமாய் ஸ்தோத்திரம், நம்முடைய சபையின் மூலமாய் ஆண்டவர் அருமையாய் நன்மையாய் நடத்துவார் என்கிற நம்பிக்கையில நீங்க உறுதியா இருங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஏற்ற காலம் வர வரைக்கும் நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன். அதுக்கு பிறகு தான் ஆண்டவர் அந்த அம்மாவை எங்களுக்கு காமிச்சாரு. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். அப்போ நான் நினைச்சேன், நல்ல சிவப்பாக இருக்கணும், நல்ல வெளியேறு இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்ல உயரமாக என் உயரத்துக்கு இருக்கணும், நல்லா கொடுக்கு நல்லா இருக்கணும், இப்படியெல்லாம் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் உள்ளமா கருப்பா கொண்டு வந்து தந்தார். ஆனால் இப்போ நினைக்கிறேன், ஆண்டவர் கொடுத்தது நல்லது. அல்லேலூயா. நான் நினைச்ச மாதிரி கேட்டால் நான் அவங்களுக்கு தான் ஊழியம் செய்யணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய விருப்பம் இருந்துச்சு, ஆனால் வாழ்நாளெல்லாம் என் கூட ஊழியம் செய்யணும், அப்படி ஒரு சகோதரி தரணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அவருக்கு ஒரு இதில் நல்ல சகோதரியை எனக்கு கொடுத்தாரு. ஆமென். இப்போ நாங்கள் 22 மாவட்டத்துலேயும் ஊழியர் கூட்டம் நடத்துகிறோம். உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஐயா இருக்கிற இந்த கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம வந்து போகிறோம். ஆண்டவருடைய பணியை செய்யும். இதுக்கு அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட். 24 மணி நேரம் நல்ல கடும் பாடுபடுவாங்க, உழைப்பாங்க. ஸ்தோத்திரம். நேற்று அங்கே சென்னையிலேருந்து இங்கே வாரம் வண்டி ஃபுல்லாக பொருள் ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கறது. 4 இடத்துல என்ன செய்யணும், கிஃப்ட் கொடுக்கும். நேற்று கூட எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தோம். நேற்று ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். அப்படி ஆண்டவர் அற்புதம் செய்யும்போது அவங்களுக்கு உட்காரக்கே இடம் இல்லை. அப்படி தொங்கிக்கிட்டு இருந்த மாதிரியே ஒரு ஆள் உட்கார்ற இடத்துல 3 பேர் உட்கார்ந்து அப்படி என்ன இது, நான் வர முடியாது, நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போயிடுச்சு, சோழி முடிஞ்சு, இந்த ஊழியம் நடக்குது. ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் ஒத்தணிச்சு இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 500 பேருக்கு கிஃப்ட் கொடுக்க அவங்க உதவி செஞ்சுருக்கிறாங்க. பெரிய ட்ரெஸ்ஸர் அவங்ககிட்ட இருந்து ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். இதில் என்ன சொல்ல விரும்புன்னா, நம்ம விரும்புகிறதை கர்த்தர் தருவார். சில நேரம் நம்ம விருப்பத்தை விட அதிகமாக தருவார். இது எனக்கு கிடைச்சது விருப்பத்தை விட அதிகமான ஒரு காரியம். ஆமென். அல்லேலூயா. நான் கவலையே பட வேண்டும். எல்லா விஷயங்களும் 10 பேர் செய்யக்கூடிய வேலையை அவங்க ஒத்தியிலே செய்து முடிச்சிருவாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நான் போன வருஷம் இங்கே வந்துட்டேன். எங்கள் அம்மா அங்கே இருக்கிறாங்க. அவங்கள 4 மாதம் அப்படி படுக்கையிலே ஆகாரம் கொடுத்து கவனிச்சு வந்தாங்க. எல்லா விஷயத்தையும் கவனிச்சுக்கிட்டாங்க. கடைசியில் ஊழியம் முடிக்கும்போது ஸ்தோத்திரம், இன்னைக்கு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. சாத்தாங்குளத்தில் நான் ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா அங்கே இறந்துட்டாங்க. எங்கள் வீட்டம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. நான் நேராக போய் அவங்களுக்கு எங்கள் அம்மாவை எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணுகிற வேலை மட்டும்தான். எல்லாம் அவங்க செய்ய முடித்தாங்க. ஒரு ஆண் எப்படி செய்ய முடியும், அதுபோல் எல்லாவற்றையும் செய்ய முடித்தாங்க. 85-90 ஊழியக்காரங்க வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த சர்வீஸில் பாட்டாங்க. ரொம்ப அருமையாக செய்தார்கள். தேவன் இப்படி விரும்புகிற காரியத்தை அற்புதமாய் அதிசயமாய் செய்வார். அல்லேலூயா. கடைசியாக நாம் முடிக்கலாம். தேவன் நமக்கு அந்த 2 சாமுவேல் 7:21
நான் முடிக்கும். வாக்குத்தத்தத்தை நிமித்தமும் ம் உம்முடைய சித்தத்தின்படியேயும் ம் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் ம் உமது அடியானுக்கு அளிக்கும்படிக்கும் தயவு செய்தீர். பெரிய காரியங்களை எல்லாம் அடியானுக்கு நீர் அளிக்கும்படி தயவு செய்தீர். அல்லேலூயா. பெரிய காரியங்களை உங்களுக்கு தேவன் செய்யும்படிக்கு ஆண்டவர் தயவு செய்திருக்கிறார் இந்த ஆண்டில். ஆமென். மொத்தம் 4 விஷயம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் எப்பவுமே இங்கு செய்யப்படாத பெரிய காரியம். முதல்ல என்னது? புதிய காரியத்தை செய்வார். அடுத்து விரும்புகிற காரியம். 4வதாக பெரிய காரியம். அல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கிறத கொஞ்சம் பெருசா எதிர்பாருங்க. ஆமென். தேவன் பெரிதான அளவிலே உங்களுக்கு அற்புதம் செய்வார். பெரிதான அளவிலே தேவன் உங்களுக்கு அதிசயம் செய்வார். நாங்கள் சின்ன ஊழியர் கூட்டம் தான் எதிர்பார்த்தோம். ஆண்டவர் இப்பொழுது இந்தியா முழுமைக்கும் ஒரு பெரிய மாமன்றமாக செனாடாக எங்களை உருவாக்கி விட்டார். பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த தென் தமிழ்நாடு அனைத்துக்கும் நம்முடைய பேராயர் தான் தலைவராக இருக்கிறார்கள். தென் தமிழ்நாடு உள்ள அனைத்து ஸ்தோத்திரம் மாவட்டங்களுக்கும் பேராயர்களுக்கும் தலைமை போதகர்கள் ரெவரண்ட் டாக்டராக இருக்கிற எல்லா முனைவர் பட்டம் பெற்றவர்களுக்கும் அவர் தான் இந்த தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் அதை அவர் நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆண்டவர் இப்படி செய்வாரான்னு. ஆனால் ஆண்டவர் மகிமையாய் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவர், பெரிய அதிசயங்களை நமக்கு செய்கிறவர், பெரிய நன்மைகளை நமக்கு தருகிறவர். ஆண்டவர் சொன்னதுதான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் உங்களுக்கு நடக்கும். எண்ணி முடியாத அதிசயம் நடக்கும். இந்த சொல்லப்பட்ட இந்த 4 காரியத்துல எண்ண முடியாத அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். அற்புதங்கள் அதிசயங்கள் சொன்னா நடக்கவே நடக்காது. அப்படி ஒரு சூழ்நிலையை நடக்கும்படி லகுவாய் செய்யும்படி ஆண்டவர் வழிகளை திறப்பார், கிரிகளை நடப்பிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த விரும்புகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் காரிய சித்தி உள்ளவர்களாக மாற்ற விரும்புகிறார். கவலைப்படாதீங்க. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சரணத்தை பாடி நாம் முடிக்கலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், முடியாத அதிசயங்கள் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள். நமக்காய் யாவும் செய்து முடிப்பார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள். நமக்காய் யாவும் செய்து முடிப்பார். அர்த்தம் முடியாத பெரிய காரியம் செய்கிறார், என்று முடியாத அதிசயங்கள் செய்கிறார். அர்த்தம் முடியாத பெரிய காரியம் செய்கிறார், என்று முடியாத அதிசயங்கள் செய்கிறார். மகிழ்ந்து பாடி மகிழ்ந்து செலுத்துவோம். மகிழ்ந்து பாடி மகிழ்ந்து மகிழ்ந்து செலுத்துவோம். அன்பு முடியாத பெரிய காரியம் செய்கிறார், என்று முடியாத அதிசயங்கள் செய்கிறார். அன்பு முடியாத பெரிய காரியம் செய்கிறார்.
கரங்களை தட்டி கத்திரமே எண்ணி முடியாத அதிசயங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க. உங்க குடும்பத்துல எண்ணி முடியாத அதிசயங்கள் ஆண்டவர் இந்த ஆண்டில திரளாய் செய்ய போகிறார். நீங்க அதை உறுதிப்படுத்திக்கோங்க. இன்றைக்கு இந்த முதல் வாரத்துல இந்த ஆண்டில இந்த வாக்குத்தத்த செய்தியின் வழியாக உங்கள் சபைக்கு தேவன் பிரத்யேகமாக உடன்படிக்கை செய்த இந்த செய்தியின் வழியாக உங்களை தேவன் பெரிதான அளவில் ஆசீர்வதித்து திரளான அதிசயங்களை செய்ய போகிறார். ஒன்று அல்ல, இரண்டு அல்ல, திரளாய் அற்புதங்கள் நடக்கும். திரளாய் அற்புதங்கள் நடக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு திரளாய் அற்புதங்கள் நடக்கும். திருமணங்கள் நடக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் நல்ல வேலைகளை கர்த்தர் தருவார். நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தை தருவார். மரங்கள் பெற்று உங்கள் பிள்ளைகள் ஊழியம் செய்வதற்கு திரளாய் எழுப்பி நிற்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை செய்ய போகிறார். நாம் ஜெபித்து முடிக்கலாம். பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். சத்தமாய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சத்தமாய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ சொன்ன இந்த எல்லா வார்த்தைகளும் எங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். ஆண்டவரே எங்களுக்கு நடக்கட்டும். என் குடும்பத்தில் நடக்கட்டும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தமாய் ஸ்தோத்திரிப்போம். ரிமாகா ஷகா ரகா தலபா ககா ரபா ஷிகா தரகா துலபா ஷகா ரகா துலபா கதியா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ உயர்ந்தவர். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆவியாத்மா சரீரத்திலே அநேக திரளான அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அநேக அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அநேக அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய அன்பினால் கட்டப்படட்டும். அன்பினால் கட்டப்படட்டும். ஆசீர்வதி பொறுப்படுத்திக் கொள்ளும். பேராயர் ஆண்டவரே அருமையான அலெக்சாண்டரையா அவர்களை ஆசீர்வதிங்க. பேராயரம்மா அவர்களை ஆசீர்வதிங்க. கிறிஸ்டி அவர்களை ஆசீர்வதிங்க. பாஸ்டர் சார்லஸ் அவர்களை துணைவியாரை பிள்ளை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற அன்பு ஆண்டவரே பரிசுத்த தேவ பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க. அன்பு கரத்தினால தொட்டு நிரப்புங்க. அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கட்டும். எண்ணி முடியாத அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. வாழ்க்கையில உள்ளும் புறமும் ஆண்டவரை பரிசுத்தமும் ஆண்டவரை நன்மைகளும் ஆண்டவரை வாக்கியங்களும் பெருகட்டும். தெய்வீக சுகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இந்த நாட்களில் பலகீனத்தோடு வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரை குணமாக்கி மகிழ்ச்சியினால இடை கட்டி ஆசீர்வதியும். இந்த இடத்துல இன்னும் திரளான மக்களை கொண்டு வரும். இதை இன்னும் பெரிதாய் மாற்றும் ஆண்டவரே. தேவரீர் ஆசீர்வதித்து இந்த எல்லையை பெரிதாக்கும். இந்த எல்லையை பெரிதாக்கும். திரளான மக்களை பெருக பண்ணும் ஆண்டவரே. ஆவிக்குரிய மக்களை பெருக பண்ணும். திரளான புதிய புதிய ஆத்மாக்களை பெருக பண்ணும். உடைய கரம் கூட இருக்கட்டும். தீங்கு எதுவும் அணுகாதபடிக்கு தேவன் கனத்தையும் மகிமையும் கொடுத்து தொடர்ந்து மகிமைப்படுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, நல்ல ஒரு வாக்குத்தத்த செய்தியை நான் போயிட்டேன். வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதோ பாஸ்டர் வந்து காப்பி அடித்து ஏதோ வந்து பேசுகிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். பாஸ்டர் வாக்குத்தத்தம் கொடுத்தது எனக்கு தெரியாது. இப்படி பாஸ்டர்ஸ் இடத்துல, முக்கியமான பாஸ்டர் இடத்துல ஃபோன் பண்ணி கேட்கும்போது இதை சார்ந்ததே எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, அப்படி இந்த கிருபா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவோமே, அவருக்கு என்ன வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதே வாக்குத்தத்தத்தை அவர் சொல்றாரு. இந்த அதிசயம் தான் அவருக்கு கர்த்தருக்கு சொல்றாரு. மீகா 7:15
நான் உன்னை அதிசயத்தை காணப்படுவேன். அதான் உங்களுக்கு வாக்குத்தத்தம். தம்பிட்ட சொல்லுங்க. கொஞ்சம் ஆசைப்பட்டேன். சரி, ஸ்தோத்திரம். கண்டிப்பா நம்ம தேசத்துல ஒரு அதிசயம் நடக்க போகின்றது. ஆண்டவர் தேசத்தில் ஒரு அற்புதம் அதிசயம் செய்ய போகின்றார். நம்முடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பகுதியில் தமிழ்நாட்டில் ஆண்டவர் பெரிய அதிசயம் செய்ய போகிறார். ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறார். அரசியல் முதல் கொண்டு பெரிய பெரிய மாற்றங்கள் வரப்போகின்றது. அதிசயமான மாற்றங்கள் வரப்போகிறது. அதிரடியான மாற்றங்கள் வரப்போகிறது. அந்த அரசியல் பற்றி சபையிலே பேச மாட்டேன். இருந்தாலும் தேசத்தில் அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்க போகின்றன. எனக்கு ஆச்சரியம் சந்தோஷம் என்ன அப்படின்னா, இந்த உடன்படிக்கை குறித்து தம்பியும் கொஞ்சம் பேசுனாங்க. எக்ரிமெண்ட் புதுசாக போடணும் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கையை நானும் ஆண்டு ஆவியான எனக்கு அதை வெளிப்படுத்தினேன். பாஸ்டர் வந்தவுடனே அதான் பேசுறேன். ஏற்கனவே பழைய உடன்படிக்கை செல்லுபடியாகாது பார்த்துக்கொள்ளுங்க. சில அட்வான்ஸ் பத்திரம் போடுவாங்க, உடன்படிக்கை பத்திரம் எழுதுவாங்க, அட்வான்ஸ் பத்திரம் போடுவாங்க. இத்தனை வருஷத்துக்கு நீங்க அந்த சரி பண்ணல அப்படின்னா திரும்ப இந்த பத்திரம் என்ன செய்ய முடியாது, செல்லுபடியாக. இந்த முதல் ஆராதனையிலே நம்ம இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ண போகணும். அப்படி நம்ம உடன்படிக்கையை புதுப்பிக்கும் போது, நம்ம தரிசனங்களை புதுப்பிக்கும் போது, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கிருபா வரங்களை புதுப்பிக்கும் போது, கர்த்தர் நம்மளை கொண்டு தேசத்துல, சமுதாயத்துல, நம்ம குடும்பத்துல, சபையில கர்த்தர் பெரிய எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வார். கைத்தட்டி நல்ல ஆண்டவரை தோற்றம் பண்ணுவாங்க. இதை குறித்து ஒரு பாட்டு எழுதணும் புது வருஷத்துல அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆரம்பத்தில் உடனே அந்த ராகங்கள் வறுமையை கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தேன். சார்லஸ் தான் நல்ல பாட்டு எழுதுவாங்களே, அவங்ககிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த ஆராதனை ஊழியத்தினுடைய அந்த நெருக்கடி நிமித்தமாக அதை அப்படியே மறந்துட்டேன். இன்னைக்கு என்ன பார்த்தேன்னா, அங்கே ஆட்சியும் ஐயாவும் 2 பேரும் ஜோடியாக நின்றுட்டு இந்த பாட்டு பாடினோன்னு எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாயிட்டு. நம்ம நினைச்சதெல்லாம் ஆண்டவர் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலை, பாட்டு எழுதலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எழுதலைன்னா, நம்ம ஊழியம் செய்யலைன்னா, நம்ம ஆண்டோட சித்தம் செய்யலைன்னா, ஆண்டவர் சொல்லி நம்ம உடனே செய்யலைன்னா, யாரையாயிலும் கொண்டு அவர் செய்வார் என்கிறத நம்ம பிஷப் இன்னைக்கு நிரூபிச்சுட்டாங்க. கைத்தட்டி நல்ல ஆண்டவர் தோத்திரம் பண்ணுறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார், எண்ணி முடியாத பெரிய காரியம் செய்கிறார், கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் செய்கிறார், அவரை செய்கிறார். எழுதி நான் வச்சிருக்கிறேன். எல்லாருக்கும் திரும்ப பாடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சார்லஸ் அவருக்கு பாட்டு பாடணும்னு அடுத்தல இதை எப்படி இயற்றலாம் அப்படிங்கிறது ஆர்வம் அவருக்கு வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த விசேஷித்த கூட்டத்திற்கு அழைத்த உடனே அழைப்புக்கு இணைந்து வந்திருக்கின்ற எனக்குரிய பேராயர் மட்டுமல்ல, அவங்க பேராயருக்கெல்லாம் பேராயராக கர்த்தர் அவங்களை கனப்படுத்தி, அதான் பிஷப் இந்த ஆங்கில இந்த ஆர்சி பிஷப்னு சொல்லுவாங்க, பேராயரை உருவாக்குகின்ற பேராயர். அந்த அளவுக்கு கர்த்தர் சென்னை மாநகரிலே கர்த்தர் கனப்படுத்தி வைத்திருக்கிறார். அருமையான அம்மாவையும் கர்த்தர் கனப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. எல்லாரும் அம்மாவை ரொம்ப செல்ல பிள்ளையா வச்சிருப்பாங்க. ஐயா அவங்க வீட்டம்மா எப்படி செல்லம்மாள்னு சொல்றாங்க. செல்லம்மாள்னு உடனே வாசு மட்டும் செல்லம்மா இல்லை, எல்லாருக்கும் செல்லம்மா. நாங்கள் அங்கே போன உடனே எங்களை உபசரிக்கிறதுல, சாப்பாடு கொடுக்கறதுல, அன்பு பாராட்டுறதுல ரொம்ப இதாக இருப்பாங்க. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மாவுக்கும் அருமையான கனத்துக்குரிய
பிஷப் ஐயாவுக்கும் கூட இணைந்து வந்திருக்கிற பாஸ்டருக்கும் சபை சார்பாக அன்பின் வார்த்தைகளை கூறி நான் வரவேற்கின்றேன். சென்னையில் பாஸ்டர் இந்த இடத்துல நான் வந்துட்டு இருக்கிறேன், இத்தனை மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் இறங்குறேன்னு சொன்னால் ஒரு பேராயிரம் பெரிய ஒரு பேராயிரம் வந்து வர மாட்டாங்க, கார் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்துடுவாங்க. வந்துட்டு வீட்டில் போய் தங்கிட்டு எங்கெல்லாம் போகணுமோ சென்னைக்கு அங்கெல்லாம் ஊழியத்தை முடிச்சுட்டு வர்ற வரையிலும் பாஸ்டர் கூட இருப்பாங்க. எல்லா டிவிலையும் என்னை கொண்டு பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு அது முடியாது. இருந்தாலும் ஒரு நாள் ஒரு ட்ரிப் ஒரு டிவியில் கொண்டு போய் பேச வச்சு உலகமெங்கும் போயிடுச்சு இந்த காரியங்கள். அதில் ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. நமக்கும் ஒரு டிவி நிகழ்ச்சி கருத்து ஸ்தோத்திரம் அப்படி ஒரு வாஞ்சி உள்ளவங்க யாராவது தரிசனம் உள்ளவங்கள இருந்தால் நம்மளும் வந்து இந்த தேசத்தில் அந்த ஊழியர்களை செய்வதற்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த 2026 நமக்கு நிறைய தரிசனங்களை நிறைய காரியங்களை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அடுத்த வாரங்களிலே அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன். இன்றைக்கு இந்த செய்தி ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அதனால நான் நேரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மீதியான பகுதிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நல்ல ஒரு செய்தி பார்த்தீங்களா பிரியமானவர்களே? அவர் நான் பாருங்க, அதுலேயும் அதிசயம் என்னன்னா புதிய காரியங்களை செய்கிறார். பாருங்க, புதிய காரியம் வெளிப்படுத்தல் நம்ம பேசணும். புதிய காரியத்தை எதிர்பாருங்கள். பழையவர்கள் எல்லாம் உங்களுக்கு புதிய காரியத்தை அதே கரெக்டாக விட்டு சொல்லு. புதிய காரியத்தை கரெக்டாக செய்கிறார். சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் பிரசம் பண்ணுறது ஏதோ வந்து எழுதி பேசணும். புதிய காரியத்தை செய்கிறார். பாருங்க, அதுல பயங்கரமான காரியத்தை அதுல அவர் சொல்றாரு, கிரணிக்க கூடாத பெரிய கிரணிக்க கூடாதுன்னு கிரணிக்க முடியாது, எண்ண முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி பெரிய காரியத்தை ஆண்டவர் நம்மளிலே செய்தது, நம்ம குடும்பத்திலே பிள்ளைச்சு அவர் ரெடியா இருக்கிறார். நம்ம அதற்கு இன்னைக்கு பாத்திரவான்களாக மாறுறதுக்கு ஒரு அதுக்கு பாத்திரவானாக நம்ம மாறணும். கிரணிக்க கூடாத வசனம் சொல்லி வாசிப்பாங்க. தேவன் யோகதான் சொல்றார், தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாக குமர பண்ணுகின்றார். நாம் கிரணிக்க கூடாத பெரிய காரியம். அதை நாம் தலைப்படுத்த பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். பெரிய காரியங்கள், புதிய காரியங்கள், பயங்கரமான காரியங்கள். இந்த 3 தலைப்பு நம்ம எடுத்திருந்தோம். ஆனால் அதே பாஸ்டர் பேசணும். வேற எத்தனையோ அதிசயத்தை பற்றி எவ்வளோ பேசலாம். ஆனால் பாஸ்டர் அங்கே போகல. ஆனால் இந்த பகுதியை அவங்க எடுக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் அந்த உடன்படிக்கையை ரொம்ப அழித்து பேசினாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு அப்படி எண்ண முடியாத அதிசயத்தை செய்யணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். எரேமியா தீர்க்கதரிசி அதை வெளிப்படுத்துகின்றார். பெரிய காரியம் நடக்குன்னா எரேமியா 33:3 நீங்க வாசிக்கும் போது 33:3 நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து பாருங்க, நீங்க அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை. இந்த வாக்குத்தத்தம் நமக்கு நடக்கும்னா எண்ண முடியாத அதிசயத்தை நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்தில், தொழிலில், பிள்ளைகளில் நம்மளுக்கு ஆண்டவர் செய்யணும்னா நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கும். ஜெபிச்சாதான் வாக்கு தத்துவம் செயல்படும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஜெபம் பண்ணாதான் வாக்கு தத்துவம் செயல்படும். அப்பதான் எண்ண முடியாத அதிசயத்தை பார்க்க. நல்ல வாக்கு தத்துவம் நினைச்சிட்டு நீ புரட்டு போட்டு தூங்கிட்டோம்னா வாக்கு தத்துவம் எண்ண முடியாத ஆசை. இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை, புது ஒரு உடன்படிக்கை பண்ணிடுவாங்க. அட்வான்ஸ் பத்திரம் மாதிரி ஒரு பத்திரம் போடுவாங்க. காலையிலே 4 மணிக்கு நான் எழுப்பி ஜெபிச்சிருவேன். குடும்ப ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய வீட்டில் குடும்ப ஜபமே கிடையாது. குடும்ப ஜபமே ஒரு ஆர்சி வீட்டில் குடும்ப ஜபம், ஒரு சிஎஸ்ஐ வீட்டில் குடும்ப ஜபம். ஆனால் அந்த பெந்தேகோஸ் வீட்டில் குடும்ப ஜபமே கிடையாது. நீங்களும் நல்லபடியாக நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் நான் ஒழுங்காக குடும்ப ஜபம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கை வைத்துப்பாங்க. எங்கள் வீட்டில் குடும்ப ஜபம் நடக்குது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எழுந்து பார்க்கலாம். அவங்களாம் எழுப்பிருக்கேன். பரிசெல்லாம் அங்கே வச்சுட்டு வந்துட்டோமே, ஒரு ஜபமாவது பண்ணோம். குடும்ப ஜபம் நடக்கிறவங்க மட்டும் எழுப்புங்க. எங்கள் வீட்டில் குடும்ப ஜபத்தை நான் நடத்துகிறேன்.
டேவிட் பிரதர் நீ இருக்காரு, சகோதரி இருந்துட்டாங்க. மற்றவங்கள என்ன, நான் எப்படி பெரிய காரியம் செய்ய முடியும்? இதை விட பெரிய வேலை என்ன? இதையே நீங்க செய்யணும். நல்ல வேலை பார்க்க வேற மார்க்கெட்டு சென்றது யாரா, வேற ஐக்கியத்தை வெளியே வந்து நம்ம பாஸ்டர் எப்படி பிரசங்கம் பண்றாரு, எப்படி பெரிய அதிசயம், எப்படி அதிசயம் நடக்கும், எப்படி வாக்குத்தத்தத்தை நிறைவேறும். இந்த ஜெபிக்கிறவங்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் சொல்றதா நான் சொல்றேன். 22 வசனத்தை வாசிங்க. 22 வானத்தின் நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாமல் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சன்னதியும் எனக்கு ஊழியம் செய்கின்ற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். கைதட்டி பாஸ்டர் சொன்னா தப்பா போயிடும், கர்த்தர் சொன்னா சொல்லு. இப்படி குடும்ப ஜெபம் பண்ணாதவங்களுக்கு எப்படி அதை வாங்குது? சரி, ஒரு உடன்படிக்கை இன்னைக்கு ஒரு நீங்க இன்றையில இருந்து எங்க வீட்டுல நான் தொடர்ந்து நான் குடும்ப ஜெபம் நடத்துவேன் கர்த்தருக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை. உங்களை ஒரு விசுவாசம் சொல்றதுக்கு எனக்கு கிடையாது. ஒரு பக்கம் குடும்ப ஜெபம் நடத்தாருன்னு என்னத்தை சாட்சி, அது ஒரு பக்கம் கேட்டு கர்த்தருக்கு சொல்றேன். நீங்க திட்டப்படாதுங்களா, நீங்க எல்லாம் வாழ்த்து செய்யணும். இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை. இன்றைக்கு யாரு வந்தாலும் வரட்டும், யாரும் வரலையே வந்தா வரட்டும், ஏசப்பா ஏசப்பா நீங்க இருங்க, நான் குடும்பத்தை செய்ய போறேன். அடுத்த ஒரு பையன் வர மாட்டேங்கான், ஒரு பெண் குட்டியும் ஆண் குட்டியும் ஒன்றும் என்ன செய்யல வரல. நீ குடும்ப ஜபத்தை நடத்துன்னு, நீ குடும்ப ஜபம் ஆரம்பின்னு சும்மா சாப்பிட்டு சொல்லக்கூடாது. ஏசப்பா நீங்க இருங்க, இல்லை ஒரு சேரை தூக்கி போட்டுட்டு இந்த சேர்ல ஏசப்பா இருங்க, நான் இருந்து இருக்கிறேன், பாட்டு பாடி நீங்க வசனம் வாசித்து ஜோம் பண்ணா நீங்க கோயில் டீம்ல இருந்து அந்த ரவி பிரதர் என்னென்ன அழகான இப்ப நீங்க உட்காரு. இன்னையில இருந்து குடும்ப ஜபம் எனக்கு நான் நீங்க எல்லாம் குடும்ப ஜபம் நடத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு வாக்கு தத்துவம் நான் நிறைவேறாது. வீட்டில் எப்படி பிள்ளைகள் ரசிக்கப்படுவாங்க, வீட்டில் பிள்ளைகளுக்கு எப்படி அற்புதத்தான செய்யும், ஏதோ ஒரு இரக்கத்தின் நிமித்தமாக இந்த பாஸ்டர் இப்படி கிடந்து இரவும் பகல் கிடந்து மன்றாடுற இரக்கத்தின் நிமித்தமாக ஊழியக்காரர்கள் இப்படின்னு ஜெபத்து நிமித்தமாக நீங்க சும்மா வெத்து வேட்டாதான் வெளியே தான் பந்தா பண்ணிருக்கீங்களே தவிர அஸ்திபாரம் இல்லைன்னா வீடு வேலை செய்ய முடியாது. அஸ்திபாரமே குடும்ப ஜெபம். இதுதான் குடும்பத்தில் அற்புதத்தை செய்யணும், பிள்ளைகளை அற்புதம் செய்யணும். இப்போ ஏன் உங்க வீட்டில் அற்புதம் நடக்கலை அப்படின்னா காரணம் யாரும் கிடையாது, நீங்க தான். இன்றையில இருந்து நான் எங்க வீட்டில் குடும்ப ஜபத்தை நான் நடத்துவேன். ஒரு ஆள் போதும்ங்க, ஒரு எலியா, ஒரு எஸ்தர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர் சொல்லிட்டாங்க, ஒரு ஆள் போதும். நீ ஒரு ஆள் முதல் வருஷம் இன்னைக்கு நீங்க கர்த்தருக்கு சொல்லுங்க, நான் இந்த குடும்ப ஜபம் நடத்துவேன், நான் குடும்ப ஜபம் நடத்துவேன், குடும்பமா ஜபம் பண்ணுவோம். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பேன் நான் இந்த பொறுப்பு நான் அப்படி சொல்றவங்க ஏதோ எழும்புங்க பார்க்கலாம், பிரதர்ஸ் எழும்புங்க, எழும்பாதவங்க சகோதரிகள் எழும்புங்க. எழும்புலன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விடவே மாட்டேன். எழும்புங்க பார்க்கலாம். கர்த்தர் வாழ்த்துக்கள் சகோதரி, வாழ்த்துக்கள். அடுத்தது எழும்புங்க. வேற என்ன வேலைன்னு உங்களுக்கு கர்த்தருக்கு வாழ்த்துக்கள். விசாக்கா வாழ்த்துக்கள், கைத்தட்டி. மற்றவர்கள் எழும்பாம இருந்தா விடவே மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் குடும்ப ஜபம் நடத்துவேன். ஸ்தோத்திரம். 1 2 3. ஆனா நீங்க கீழ்படியாதவங்களுக்கு எப்படி ஆண்டோடைய ஆசீர்வாதம் வரும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ்படியாத இந்த சின்ன கட்டளைக்கே கீழ்படிக்க மாட்டீங்க. டீச்சர் நீங்க ஒன்று விசுவாசியா இருக்கீங்க, நான் விசுவாசினா எழும்புங்க, அவிசுவாசினா உட்காந்து. விசுவாசி எல்லாம் எழும்பு, கிறிஸ்டி எழும்பு, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், எழும்பு, எழும்பு செய்வாங்க.
எப்படி சர்ச்சில் உட்காந்து பாடுபடி சொன்னாங்க. பாடுபடி சொல்ல நடக்கா ஜெபம் நடக்குதுன்னா சரிதான். ஜெபம் நடக்காதுன்னு சொல்லுது. வெரி குட். பிரதர்ஸ் எல்லாம் எழுப்புங்க, சகோதரர்கள்லாம் ஜெபம் பண்றது எழும்பலையே. ஜெபம் நடத்துறீங்களா? வெரி குட், வெரி குட். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். டேவிட் பிரதர் எழும்பலையே. காட் பிளஸ் யூ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா நீங்க பிஷப் தான் ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபம் பண்ணலன்னா அவர் தான் அந்த கடுப்பு கொடுக்கணும். கோயில் டீம் மாப்பிள்ளை பெஞ்சு மாதிரி உட்கார்ந்துருக்கல என்ன குடும்ப ஜபத்துல இருப்பேன் உட்கார்ந்து நடத்தணும். எலும்பு குடும்ப ஜபம் நடத்தாம கோயில் டீம் வரக்கூடாது. எலும்பு ஆபீசர் எலும்பு. நேற்று உங்க ஐயா என்ன பிரசவம் பண்ணிருக்கிறாரு? குடும்பம் இல்லைன்னு இருக்காரு. நீ மட்டும் ஜபம் பண்ணு. ஒன்றை சொல்லுங்க. எலும்பு முறை எலும்பு 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 எலும்பு. ஒரு புது உடன்படிக்கை. இதிலிருந்து நான் இரவுல எல்லாரும் ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம். சோத்திரம். தேவனுக்கு நேராக வலது கைத்து உயர்த்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, இன்றைக்கு நான் உங்களோடு ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணேன். இன்றைக்கு குடும்ப ஜெபம் செய்யும்படியாக ஆண்டவரே, முதல்ல எங்கள் வீட்டில் ஆண்டவரே இந்த ஜெபக்குழு உருவாகணும். ஒரு தெருவிலையும் நான் உருவாக்கணும். அதில் எங்கள் குடும்ப ஜெபமாய் செய்து நாங்கள் உருவாக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். என்னை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஒப்பந்தத்தில் நான் உடன்படுகிறேன் என்று சொல்லி எல்லாரும் வலது எடுத்து உயர்த்துங்க. வலது எடுத்து உயர்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது ஒரு பொருத்தனையாக எடுத்துக்கோங்க. நான் இந்த வருஷம் முழுசும் நான் இந்த குடும்ப ஜெபத்தில் செய்வேன். நான் செய்வேன். நான் அந்த குடும்ப ஜெபத்தில் ஈடுபடுவேன். குடும்ப ஜெபத்துக்குள்ளாக கொண்டு வருவேன். ஒவ்வொரு நாளும் இரவில் நாங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணுவோம், மகிமைப்படுத்துவோம், பாடல் பாடி வேத வசனங்களை வாசித்து ஆண்டவரே நாங்கள் எங்கள் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, எங்களுடைய வருமானங்களுக்காக, பாதுகாப்புக்காக, நோய்வாய் பேய் தொடாமல் இருப்பதற்காக நான் திறப்பில் நிற்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உடன்படிக்கை பண்ணுங்க. சத்தமாக சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சத்தமாக சோதரிங்க. சோத்திரம் 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 சோத்திரம். என்னை இந்த ஒப்பந்தத்துக்குள்ள உடன்படிக்கை பண்ணுகிறேன் ஆண்டவரே. ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. சபையில் அநேகர் இந்த காரியத்தில் இன்றைக்கு நாங்கள் பொருத்தனை செய்கிறோம். எல்லாரும் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. நான் இதை செய்வேன், இதை செய்வேன். இந்த பொருத்தனையை, இந்த உடன்படிக்கையுடைய பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, நான் குடும்ப ஜெபத்தில் என் பிள்ளைகளை வச்சு ஜெபம் பண்ணுவேன். என் கணவரை வச்சு, மனைவியை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தினந்தோறும் நாங்கள் குடும்பமாக ஜெபிப்போம் என்று பொருத்தனை பண்ணுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உதவி செய்வதற்கு அவருக்கு லேசான காரியம். பலம் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். இதுல ஒரு கடினமா நீங்க நினைச்சா கூட ஆண்டவர் இதை லேசாக்கி தருவார். ஆண்டவர் உதவி செய்வார். கையை வைத்துங்க. ஆண்டவரை கரம் வைத்திருக்கிறோமுடைய எழுமி நிற்கிறோமுடைய பிள்ளைகளை பாரு. பரிசுத்த தேவ பிள்ளைகளை பாரு. ஆண்டவரே, இந்த ஜெபத்துக்கு தடையாயிருக்கிற சோர்வுகள், பலகீனங்கள் எல்லாம் நீங்கட்டும், எல்லாம் நீங்கட்டும். எல்லா சோர்வு இயேசுவின் நாமத்தினால வெளியே போ. எல்லாம் பலகீனம் இயேசுவின் நாமத்தினால வெளியே போ. தூக்கத்தின் ஆவி, சோம்பலின் ஆவி, ஜெபிக்க முடியாதபடி தடை பண்ணுகிற மாம்ச கிரியை இயேசுவின் நாமத்தினால வெளியே போ. இயேசுவின் நாமத்தினால பலத்தின் மேல் பலன் உண்டாகட்டும். பரிசுத்தாவின் பலன் உண்டாகட்டும். அல்லேலூயா. வார்த்தையின் பலன் உண்டாகட்டும். விசுவாசத்தின் பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தில் உடைய பிள்ளைகளை உறுதிப்படுத்தும். இந்த விசுவாசத்தில் உடைய பிள்ளைகளை உறுதிப்படுத்தும். ஆண்டவரை ஒரு நாள் கூட தவறாமல் தொடர்ந்து ஜெபிக்க ஆண்டவரை கர்த்தருடைய கிருபை இருப்பதாக, உடைய கண்கள் அவர்கள் மேல் இருப்பதாக, நன்மையாய் இருப்பதாக. அவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உடைய செவிகள் திறந்திருப்பதாக. உடைய கண்கள் காணட்டும் ஆண்டவரே. அற்புதம் செய்யும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இதற்கு நீர் உதவி செய்யும்.
இந்த வேலை அதற்கு சாதகமாக்கி தாரும், சுகத்தை அதற்கு சாதகமாக்கி தாரும், பலனை சாதகமாக்கி தாரும். பிள்ளைகளை, குடும்பத்தை ஆண்டவரே இந்த கட்டுக்குள்ள கட்ட உதவி செய்யும். அன்பின் கட்டிலே உங்களோடு ஆண்டவரே பேசுகிற பாக்கியத்தை பெற உதவி செய்யும். கர்த்தர் பொறுப்படுத்திக் இந்த பொறுத்தனை நிறைவேற்றி இந்த வருஷம் முடிவில் அந்த வருஷம் முழுசும் குடும்ப ஜெபம் பண்ணினேன் அப்படின்னு உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதத்தில் சந்தோஷமா அறிக்கையிடட்டும். ஆண்டவர் அப்படி செய்கிற பொழுது ஆண்டவர் உங்கள் குடும்பங்களில் திரளான அதிசயங்களை செய்ய போகிறீர். அதற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையை முன்மாதிரியான சபையாய் கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமா இதை கண்டுபிடித்து நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பலகீனங்களை மாற்றி, குறைவுகளை நீக்கி ஆண்டவரை ஒரு பலத்தின் மேல் பலன் உண்டாகத்தக்கதாக, மகிமை மேல் மகிமை உண்டாகத்தக்கதாக பரம ரகசியத்தின் மறைபொருளை வெளிப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி இந்த ஜெபத்திலே நீர் பலப்படுத்த உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் பொறுப்படுத்துகிறோம். நன்மை கருவை தொடரட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நீங்கள் விரும்புகின்ற காரியம் எப்பவோ உங்களுக்கு நடந்திருக்கும். நீங்க விரும்புகின்ற காரியம் இதுவரைக்கும் தடையா நின்றது காரணமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரரோ ஆண்டவரோ அல்ல, முழுக்க முழுக்க நீங்க தான்ங்கிறதை இன்றைக்கு சபை நடுவிலே ஆண்டவர் அதை உருப்படித்தார். கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சி ஆகிரு. அப்பொழுது உடைய இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் கர்த்தனை செஞ்சிருவாரு. உங்களுக்கு அருள் செய்வார். என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியத்தை, பயங்கரமான காரியத்தை, புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். ஒவ்வொன்றாய் அதை எண்ணிப்பார். ஒவ்வொன்றாய் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார். காத்தவர் காப்பார். இன்றும் என்றும் காத்திடுவார். கலங்காதே மகனே, காத்திடுவார். ஹல்லேலூயா. நீ சொல்லக்கூடாது. ஈரத்துணியோடு குளிச்சுட்டு ஊர்ல வெறும் டவல் மட்டும் குளிச்சுட்டு விற்கிறதுக்கு முன்னால 5 மணிக்கு சாப்பிட எல்லா சிஎஸ்சி அரசியல காலையில அதனால 5 மணிக்கு பெஞ்சோஸ் கோயில்ல எல்லாம் ஆனா இந்த சாரஸ் பாஸ்டர் 5 மணிக்கு மேல இருந்து ஜோம் பண்ணுவதற்கு ஆரம்பிச்சு சொல்லுவோமா? நாங்க படிக்கிறது நாங்க காலேஜ் தான். காலேஜ் எனக்கு ஜஸ்டின் பிரதர் ரொம்ப பிடிக்கிறது என்ன காரணம்னா, பையனுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு சபையாக வாழ்த்துக்கள் கூறுறேன். ஜஸ்டின் பிரதர் காலையிலே 4 மணிக்கு அடிச்சிட்டோன்னு மீசிங் சத்துக்கு மீசிங் போட்டு பாட்டு பாடி குடும்ப ஜெபம் பண்ணிட்டு தான் வேலைக்கு போறாங்க. நம்ம இந்த பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறாரு, சாமியார் மடத்துக்கு கீழே ஒரு பேர் காலையிலே போனால் அவர் வந்த உடனே ஆஃபீஸுக்குள்ளே போய் வயல் வாசித்து ஜோம் பண்ணிட்டு தான்
ஆவிக்குரியவங்கன்னு சொல்றோம். அவங்களை விட எந்த காரியத்திலும் நம்மகிட்ட முன்மாதிரி என்ன இருக்குது சொல்லுவாங்க. ஒருத்தர் கடை திறக்க முன்னால பாருங்க, போட்டோக்கு மாலை போட்டு சாப்பிடான்னு பண்ணிட்டு தான் கடையை திறக்க. நாங்கள் ஜெபம் பண்ணியாவது கடையை திறக்கணும். கூட்டும் போது பாருங்க, ஒரு 10 மாதிரி ஒன்று வச்சு முடிச்சுட்டு தான் நம்ம ஜெபம் பண்ணும்போது, திறக்கும் போது ஜெபம் பண்ணிட்டு, கூட்டும் போது ஜெபம் பண்ணுற பார்க்க உங்கள் கடை எப்படின்னு பார்ப்போம், வியாபாரம் எப்படின்னு பார்ப்போம், உங்கள் வீடு எப்படின்னு பார்ப்போம். சகோதரிகள் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா முன்னால எழுதணும். என்னன்னா சகோதரிகளும் உறக்கும், குழுவில் உறங்கி கிடக்கும், வீடு எப்படி இருக்கும்? இதை சபை தான் சரி பண்ண முடியும். இதைத்தான் பெரிய பிரசங்களை பண்ணி ஒன்றும் பண்ணலை. இதை நீங்கள் சரி பண்ணுங்க. கர்த்தர் வாக்கு திட்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். சமுதாயத்தில், குடும்பத்தில் கர்த்தருக்கு நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். உங்களை ஆண்டவர் எண்ண முடியாத அதிசயம். நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? சிலப்பன்ற நட்சத்திரத்தை எண்ண முடியுமான்னு, கடற்கரை மணலை எண்ண முடியுமான்னு இதை மனசுல வச்சிருந்தது. எனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு, குடும்பத்திற்கு ஊழியத்தில் உதவி செய்கிறவர்களுக்கு, சபைக்கு சிறிது பெரிதுமாக நன்மை செய்கின்றவர்களுக்கு பல ஊழியங்கள் கர்த்தருக்கு சொல்றோம். இதுல நீங்க என்ன ஊழியத்துல நீங்க இன்வால்வ் இருக்கிறீங்க? அப்படி ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க ஊழியத்தில் இன்வால்வ் ஆகாவிட்டால் இன்றிலிருந்து அதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறுனா இதை நீங்க செஞ்சுதான். மறுபடியும் 22 வாசிங்கள. வானத்தின் நட்சத்திரங்கள் எண்ணப்படாதது, கடற்கரை மணல் அளக்கப்படாது இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் மண்டலை பண்ணி எனக்கு ஊழியம் செய்கின்ற ஏவிரையும் பேர்ல உங்க பேரை போட்டு வாசிக்க பார்க்கல, அவங்க பேர் போட்டு வாசிக்க பார்க்கல. வாசிங்க சிக்க வாசிங்களேன்னு. தாசி சும்மா சொல்லுங்க, உங்க சந்ததி சொல்லுங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. வாசிங்க. என்னாச்சு கேட்க, என்ன ஊழியம் செய்யாக்கா? என்ன ஊழியம் செய்ய? உங்களுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. மாதத்துக்கு ஒரு முறை வேறு கிழமையிலே அவங்க வீட்டில் ஒரு பிரேயர் செல் நடக்குது. அந்த பிரேயர் செல் இப்போ ஒழுங்கா நடக்குதாங்கிறத பார்த்து பிரேயர் செல்ல லீவ் போடக்கூடாது. எந்த ஆண்டுடைய வேலையை ரொம்ப கவனமாக செய்யணும், கண்ணியமாக செய்யணும், பயபக்தியாக செய்யணும். அது முடக்கக்கூடாது. அந்த ஊழியத்தை நீங்க செய்யும் போது இன்னும் உங்க பிள்ளைகளை டாப்ல பாருங்க. உங்க மகன் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரங்க குடும்பத்துல மேரேஜ் ஆகி அங்கேயும் நம்ம ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம பிள்ளை என்னைக்காவது கற்றுக்க சொல்றோம். பொம்பளை பிள்ளை சொல்றதை கேட்பாங்களா? இல்லை, உங்க பாஸ்டர் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, உங்க பாஸ்டர் வரட்டும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் இன்னைக்கு நம்ம மாசத்துக்கு ஒருக்க அங்கே ஒரு ஊழியம் ஆரம்பிச்சிருக்கோம். போய் பாருங்க, ஆண்டு வெளிப்பாடு சொல்லி 5 சென்ட் இடம் ஊழியத்துக்கு ஒதுக்கி அங்கே ஒரு சர்ச்சு கட்டியாச்சு. பாருங்க, நம்ம விசுவாசிகளாக இருந்தால் நமக்கு கர்த்தருக்கு ஒரு மேரேஜ் பண்ணி பிள்ளைகள் கொடுத்துருந்தாலும் அங்கேயும் நம்ம ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். சீக்கிரமா நேரத்தில் ஆகணும்னா இப்போ ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஜல்லி பைசா இல்லாட்டாலும் திருமணம் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலை வாய்ப்புகள் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு குட்டீஸை தான் நான் இப்போ வாசிக்க போகிறேன். திருமண அறிக்கை. நமது அஜின் தம்பிக்கு திருமணம் ஒழுங்காக இருக்கிறது. ஆண்டோடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஊழியத்தில் இன்வால்வ் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். தயவு செய்து நம்முடைய சர்ச்சில் உண்மை விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பெரிய பெரிய லெவலில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஒருவேளை தாமதித்தா கூட இந்த வருடத்திலே ஆண்டவர் அப்படி செய்ய ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். இப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் உடன்படிக்கை பல உண்டு. அடுத்த வாரங்களில் நாம் பகிர்ந்து கொள்வோம். இன்றைக்கு ஒரு திருமண அறிக்கையை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். நமது பரிசுத்தரின் ஐக்கிய சபை சேர்ந்த திரு ஆரோக்கியம் செல்வி அவர்களின் குமார் அஜின் அவர்களுக்கும், சுங்காங்கடை இயேசு நம்மோடு சபை சேர்ந்த திரு அக்சான் பக்தான்மதி அவருடைய குமாரத்தி சீபா அவர்களுக்கும் வருகின்ற 21ஆம் தேதி புதன்கிழமை காலை 11 மணிக்கு இயேசு நம்மோடு சபையில் வைத்து நடைபெறும்
என்பதை சபைக்கு தெரியப்படுத்துகின்றோம். இதற்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கணும். இது இவர்களுக்கு முதலாம் அறிவு. நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் பாஸ்டர் தான் மேரேஜ் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை உங்களுக்கு இருக்குன்னா தேவன் அதை செய்வார். நீங்க இப்பவுமே ஜோம் பண்ணாதான் அதை செய்வார். எப்படியும் அப்படி நடக்கட்டும், மேரேஜ் யார் மூலமாவது நடக்கட்டும் அப்படின்னு நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நினைக்க கூடாது. இந்த செல்விக்கு அடிக்கடி ஜோம் பண்ணுவாங்க. அவங்க மூத்த மகளுக்கு, இளைய மகளுக்கு, கர்த்தருக்கு தம்பி அர்ஜுன் எல்லாமே நம்ம சபையில வைத்துதான் அது மூலமா தான் நடக்கணுங்கிற விருப்பம் இருக்கிறதுனால ஏசு நம்மள பாருங்க சர்ச்சில் வந்து ஒவ்வொரு நிமிடத்துக்கு ஒவ்வொரு விதமா இது பண்ணுவாங்க. நான் லைட்டா சொல்லி வச்சிருந்திருந்தேன். தொடர்ந்து நீங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நீங்க இந்த மேரேஜுக்காக ஜெபிக்கும்படி சபையாக அவங்க எல்லாம் ஊரெல்லாம் கூப்பிடலை, பெரிய சொந்தங்கள் எல்லாம் கூப்பிடலை. சபை தான் அவங்களுக்கு சொந்தங்கள், சபை தான் அவங்களுக்கு உறவினர்கள் என்று சொல்லி செல்வியத்தை கொஞ்சம் தான் அழைப்பு கொடுத்துருக்கிறாங்க. நான் சொன்னேன் சபையில எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அதனால இந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எல்லாரும் இந்த திருமணத்திற்காக ஜெபித்து செயல்படும்படி அன்போடு கேட்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சவுண்டலையே சத்தமாலேயே சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாஸ்டர் வந்து இந்த மேரேஜ் வந்து அவங்க அப்பா பார்க்கல, அவங்க அம்மா வந்து வீட்டை பார்க்கல. அந்த பிள்ளை என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, எங்க பாஸ்டர் பையனை பார்த்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இந்த காலகட்டத்தில் எங்க பாஸ்டர் ஒரு பையனை பார்த்து அந்த பையன் உனக்கு ரெடியாக இருக்குன்னு எங்க பாஸ்டர் சொன்னா நான் பையனே பார்க்க வேண்டாம், வீடே பார்க்க வேண்டாம், விசாரிக்க வேண்டாம், எங்க பாஸ்டர் என்ன சொல்றாங்களோ அப்படிதான் இந்த மேரேஜுக்கு நான் ஒத்துக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா வரல, அவங்க அம்மா வரல, பாஸ்டரும் நானும் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பேசியிருக்கிறோம். அவங்க வந்து பார்த்துருக்குறாங்க. இல்லை ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ வாலிபர்கிட்ட கேட்குறேன், பாஸ்டர் பார்த்தா போதும், கருப்போ வெளுப்போ படிப்பு இருக்கோ இல்லையோ நான் மேரேஜுக்கு ஒத்துக்கிடுவேன்னு சொல்லுங்க. வாலிபர்கள் கைவிட்டுருப்பாங்க. ஒய்த்த முடியும் எல்லாத்தையும். சரி சபை பாஸ்டர் அந்த விசுவாசிகளை எப்படி வளர்க்கிறாங்க பாருங்க. விசுவாசி என்ன அனுபவத்தில் வந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அவங்ககிட்ட கருப்போ வெளுப்போ படிப்பு இருக்கோ இல்லையோ வயசு கூடுதலோ குறையோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கட்டையோ நெட்டையோ பாஸ்டர் பார்த்து ஜெபம் பண்ணி ஓகேன்னு சொன்னா நான் மேரேஜுக்கு ரெடி பண்ணிடுவேன்னு சொல்லுங்க பார்க்க. கை வைத்துங்க பார்க்கலாம். இதை நீங்க கை வைத்த வேண்டியவங்க எனக்கு ஏன் தாமதமாகுது சொல்லக்கூடாது. ராபின்சன் எப்படி சேர்ந்து சத்தம் ஒரு அலையிலே சொல்லுவோமா? நம்ம ஒரு இஞ்சி குறைஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்போம், ஒரு படிப்பு பேரக்கூடாதுன்னு பார்ப்போம். தேவ சீத்தத்தை நம்ம பார்க்க மாட்டோம். தேவ சீத்தம் என்ன எல்லாமே சரியாக, எல்லாம் சரியாக ஆண்டவர் நேர்த்தியா செய்வார். இத்துடன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த காரியத்தை நிறைவு செய்கின்றேன். நமக்கு சில அறிவிப்பு உங்களுக்கு நீங்க இதை மனசில் வச்சுக்கிடணும். நமக்கு செவ்வாய்க்கிழமை காடு வெட்டி பிரதர் ஜோஸ் பிரதர் எடுத்து வீட்டு கூட்டம் நடக்கும். இந்த வீட்டு கூட்டம் நடக்கிறதுல நீங்க மனசில் வைக்கணும், பாஸ்டர் இருந்தாதான் வீட்டு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு நீங்க யாரும் விரும்பக்கூடாது. கல்யாணமும் பாஸ்டர் இருந்தாதான் கல்யாணம் நடத்தணுங்கிற விருப்பமும் இருக்கக்கூடாது. ஒருவேளை பாஸ்டர் வந்து வெளியிடத்துல அழைப்பு இருந்தா வெளியே போனா இங்க ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க, சார்லஸ் பாஸ்டர். எல்லா டேலண்டும் திறமையும் அபிஷேகம். பாஸ்டர் இல்லைன்னா அந்த ஸ்தானத்துல சார்லஸ் பாஸ்டர் வருவார். ஜான் பாஸ்டர் அவரு எனக்கு இப்போ சீனியரா போயிட்டார், எனக்கு அவர் ஆபீசர், நான் அவருக்கு கீழே இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆண்டருக்கு வேலை செய்யறேன். அவர் அந்த லெவலில் ஆண்டரை கனப்படுத்தி எல்லாம் கம்ப்யூட்டர்ல சரசரன்னு எழுதிடலாம். இந்த ஸ்தாபனமே போற்றக்கூடிய அளவுக்கு சார்லஸ் ஜான் பாஸ்டர் வந்து கனப்படுத்தி இருக்கிறார். நம்ம பாஸ்டர் இல்லை, ஜான் பாஸ்டர் வருவாங்க. ஏன் ஜான் பாஸ்டர் இல்லையா? அதனால தயவு செய்து அவங்க வீட்டு கூட்டம் நடத்தக்கூடாதா? நம்ம பாஸ்டர் தான் பண்ணணும். எத்தனை வீட்டு கூட்டம் பாஸ்டர் நடத்துவோம்? அதான் ஐயா சொல்லியாச்சு. அவர் ஒரு தலைமை இதுல ஒரு தலைமை போறதா இருந்தா நிறைய ஊழியர்களுக்கு வெளியே போக வேண்டாம், இந்த வீட்டு கூட்டத்தை நடத்திட்டு இருந்தா எப்படி? அதனால தயவு செய்து என்னமா அந்த பாஸ்டர் பாஸ்டர் நான் கூட்டிட்டு தெரிஞ்சோம், பாஸ்டரும் வரல.
வீட்டுக்கு பாஸ்டர் இல்லைன்னா வருவார். பாஸ்டர் இருந்தால் பாஸ்டர் இல்லைன்னா வருவார். ஜான் பாஸ்டர் இருந்தா ஜான் பாஸ்டர் இருந்தால் சாரஸ் ஒரு அலையிலே சொல்லுவோம். இதை நீங்க அன்போடு ஏற்றுக்கணும். அப்பதான் நம்முடைய சர்ச் வளரும். பார்த்துக்கொள்ளுங்க. அவன் காடு வீட்டில் இனி பாஸ்டர் ஜோஸ் பிரதர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க இருக்கும்போது கூட்டம் நடத்துவேன். அப்படி இல்லை, பாஸ்டர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இதே தேதியில உங்க வீட்டில் வீட்டு கூட்டம் நடக்கும். வேலைக்கிழமை பூவங்கோடு வீட்டு சந்திப்பு வீட்டு கூட்டம் இல்லை பூவங்கோடு. இந்த கேட்டு சொல்றதுன்னு சொல்லக்கூடாது. லிஸ்ட்ல இருக்குதோ அந்த இடத்துல அவங்க வீட்டு கூட்டம் நடத்தணும். அப்படி இல்லாதவங்க வீட்டு கூட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேற இடத்துல மாற்றி வைக்கலாம். அப்படி இல்லாத மட்டும் வைக்கக்கூடாது. இனி ஊழியத்தை ஊழியமா பார்க்கணும், தேவனை தேவனா பார்க்கணும், ஊழியத்தை ஊழியத்தா பார்க்கணும், பாஸ்டரா பார்க்கணும், விசுவாசியா பார்க்கணும். விளையாட்டு ஊழியத்தில் இருக்கக்கூடாது, விளையாட்டு சபையில் இருக்கக்கூடாது. தேவனுடைய நீங்க ரொம்ப இதுல ஊழியத்தில் விளையாட்டுட்டீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுவார். இது இங்க கவனமா இருக்கும். ஒரு வீட்டு கூட்டம் பாருங்க, இந்த கொரோனாயில ஒரு வீட்டு ஜெபம் பாருங்க, தேவத்தை வீட்டுக்கு வந்துட்டான். கொரோனாயில உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் தான தர்மங்களை எல்லாம் பரலோகத்துல எட்டிட்டு நீ விரும்புறது காரணம் என்ன, அதையெல்லாம் நான் செட்டில்மெண்ட் பண்றேன்னு ஒரு தேவதூதனை இறங்கி வந்துட்டார். உங்க வீடு நீங்க கள்ளத்தொகையா ஆக்காதங்க. உங்க வீடு ஒரு ஜெப வீடாக மாறட்டும். மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா வீடுகளிலும் ஒழுங்கா ஜெபம் நடக்கும். அப்படி ஜெபம் எங்களுக்கு நடத்த முடியாதுன்னா நீங்க வாபஸ் பண்ணிடுங்க, தப்பே கிடையாது. மாசந்தோறும் எங்க வீட்டுல பிரேயர் பண்ண முடியாது, வைக்க வேண்டாம் அப்படி சொன்னா நீங்க வாபஸ் பண்ணிடுங்க, இன்னொரு வீட்டுல வைக்கலாம். அப்படி இல்லாட்டாலும் 3 சென்ட் இடம் வாங்கி ஜெப வீடு நடத்தப்படும். சொல்லுவோம், சவுண்டவர் அலையிலே சொல்ல பார்க்கலாம். நீங்க இந்த அடம்பிடிக்கிறவங்க இடத்துல நான் ஜெபம் பண்ணி 3 சென்ட் இடம் வாங்கி ஜெபம் நடத்துவதற்கு எனக்கு ஆர்டர் வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை லட்சம் பணம் எதையாவது செய்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓட்டிட்டு இருக்கு காரை எடுத்துருவேன். இந்த இடத்தை வாங்கி அட்வான்ஸ் அப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இதுல நீங்க கவனமா இருக்கு. உங்களை வாழ வைக்கணும், உங்களை ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னா இதான் வழி, வேற வழி எனக்கு தெரியல. பைபிளா தான் காமிக்கும். இதுல நம்ம உறுதியா இருப்போம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வாதம். எல்லாம் எளிமையில் இருப்போம். ஒரு பாட்டு பாடும்போது ஸ்தோத்திர தசமாக காணிக்கைகளை நாம் செலுத்தி புது வருட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவ பாடு. வேற அறிவிப்புங்களா? வைக்க முடியுமான்னு கேட்கக்கூடாது. வச்சிட வேண்டியது 6 மணிக்கு வச்சிடும் இல்லையா? 6 மணிக்கு. ஹல்லேலூயா. சோதரம் இந்த மட்டும் காத்தைய வினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்தைய வினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்த